सभा की कार्यवाही 2 बजे तक स्थगित की जाती है। இன்னைக்கு டிசம்பர் 13 வழக்கமாகவே வந்து மற்ற நாட்களை விட இன்று வந்து இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறது பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது இன்னும் அதிகமாக இருக்கும். ஆனால் இத்தனை இருந்தும் இன்னைக்கு பார்லிமெண்ட்குள்ளே இவங்க வந்து இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடப்பதற்கு வாய்ப்பு இருந்திருக்கிறது என்றால் எவ்வளவு செக்யூரிட்டி லேப்ஸஸ் எம்பிக்களே வந்து உள்ளே வரணுன்னா ஒரு 2 கேட்டில் அவங்களோட ஃபோட்டோ ஐடி எல்லாத்தையும் பார்த்து தான் உள்ளே வரணும். எல்லாருக்கும் வந்து தேசிய பாதுகாப்புக்கு எதிரான அச்சுறுத்தல் தரக்கூடிய ஒன்றுன்னு சொல்கிறாங்களே தவிர இன்றைக்கி நடந்த சம்பவம் தான் தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு நிச்சயமாக பதில் சொல்ல வேண்டும். Today is the anniversary of the parliament attack. Please keep that in mind. On this day it's happening. It's very, very unfortunate that Indian parliament has been attacked again. இது வந்து ஒரு சாதாரண கலர் புகையா இருக்க முடியும், பிரச்சனை இல்லை. இதுவே ஒரு விஷவாயுவா இருந்திருந்தா என்னாகும் நம்மளால நினைச்சே பார்க்க முடியல. நான் ஒரு 100 எம்பிக்கள் உள்ள இருந்திருப்போம். ஒரு தமிழ்நாட்டில் ஒரு ஆளுநர் மாளிகைக்கு முன்னாடி ரோடு, அது ஒரு சாலை, ஒரு பரபரப்பான ஒரு சாலை, அந்த சாலையில் ஒரு சின்ன சம்பவம் நடந்ததுக்கே ஆளுநர் அவ்வளோ பொய் சொன்னார். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எம்பி கிட்ட பாஸ் வாங்கிட்டு வந்து இன்னைக்கு ஒரு நாடாளுமன்றத்து இந்தியாவின் இதயமா இந்தியாவுடைய மரியாதையா இருக்கிற ஒரு நாடாளுமன்ற கட்டடத்துக்குள்ள இவ்வளவு பாதுகாப்பு குறைபாடு நடந்திருக்கு. அப்ப பாரதிய ஜனதா கட்சி இந்த தேசத்தை ஒழுங்கா பாதுகாக்கலைன்னு தான் அர்த்தம். வணக்கம், இது கேள்விக்களம். இந்தியாவினுடைய மிக பாதுகாப்பான கட்டிடம் என்று கருதப்படக்கூடிய நாடாளுமன்றத்தில் மக்களவைக்குள் 4 பேர் சென்று அதில் 2 பேர் பார்வையாளர் மாடத்திலிருந்து தாவி சென்று முழக்கங்களை எழுப்பி வண்ண பொடிகளை, வண்ண புகை குண்டை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இது தீவிரவாத தாக்குதல் அல்ல. ஆனால் நாடாளுமன்ற கட்டிடத்தில் ஒரு பாதுகாப்பு குறைபாடு என்பது மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கிறது என்பது எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஜோதிமணி போன்றவர்கள் சொல்வதைப் போல வேறு ஏதேனும் விபரீதம் ஏற்பட்டிருந்தால் எம்பிக்களுடைய நிலைமை என்ன ஆகும் என்கிற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பல கேள்விகளை இந்த சம்பவம் எழுப்பியிருக்கிறது. சித்தராமையா, கர்நாடகாவினுடைய முதலமைச்சர் திரு சித்தராமையா சொல்லியிருக்கிறார், நாடாளுமன்ற கட்டிடத்தின் மீது 2 தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன, 2ம் பிஜேபியின் ஆட்சி காலத்தில் தான் நடந்திருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பியின் பதவியை பறிப்பதற்கு தேச பாதுகாப்பு ரகசியங்கள் கொண்ட தகவல்களை இருக்கக்கூடிய பாராளுமன்றத்தினுடைய பாஸ்வேர்டு ஒன்றை பகிர்ந்து விட்டார் என்று சொல்லி அவர் பதவியை பறித்தீர்களே, இந்த எம்பி உள்ளே செல்வதற்கு பிஜேபி எம்பி ஒருவர் தான் நுழைவுச் சீட்டை பரிந்துரைத்திருக்கிறார், அவர் தேச பாதுகாப்பில் சமரசம் செய்து கொண்டார் என்று அவர் மீது நடவடிக்கை எடுக்கப் போகிறீர்களா என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதே சம்பவத்தில் வேறு மதத்தவர்கள் யாரேனும் ஈடுபட்டிருந்தால் எப்படிப்பட்ட ஒரு கலேவரம் நடந்திருக்கும் என்பதை நினைத்து பார்க்க முடியவில்லை என்ற விமர்சனம் இருக்கிறது. கிண்டி ராஜ்பவன் முன்னால் வீசிய ஒரு பெட்ரோல் குண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு பாட்டில் வீசினதுக்கு ஏற்பட்ட தகராறு, அது சார்ந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கே கெட்டுவிட்டது, கவர்னர் மாளிகைக்கே பாதுகாப்பில்லை, முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்றெல்லாம் கூப்பாடு போட்டவர்கள் இப்போது என்ன சொல்லப் போகிறார்கள் என்கிற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதே பாஸை, ஒரு பார்வையாளர்களுக்கான நுழைவுச் சீட்டை எதிர்க்கட்சி எம்பி ஒருவர் கொடுத்திருந்தால் அதன் நிலைமை என்ன ஆகியிருக்கும் என்கிற கேள்வி முன்வைக்கப்படுகிறது. இதிலே உள்ளே சென்றவர்கள் 4 பேரும் படித்தவர்கள், பட்டதாரிகள். ஒருவருடைய தந்தை சொல்கிறார், என் மகன் விவேகானந்தரை ஆழமாக படித்து கொண்டிருந்த ஒருவர் மைசூரிலே, அந்த சிந்தனைகளால் ஈர்க்கப்பட்டு தேச பற்று மிக்கவன் என்னுடைய மகன் என்று அவர் சொல்கிறார். படித்த இளைஞர்கள் விபரீதமாக இந்த கவன ஈர்ப்புக்கு சென்றிருக்கிறார்கள். பாரத் மாதா கி ஜெய் என்றும் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாகவும் சர்வாதிகாரத்தை அனுமதிக்க முடியாது என்றும் அவர்கள் முழக்கமிட்டதன் பின்னணியில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன இருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள், மதிமுகவின் திரு காரை செல்வராஜ் அவர்கள்,
எழுத்தாளர் திரு ராம்கி அவர்கள், விமர்சகர் திரு நித்யானந்தன் அவர்கள் நம்மோடு. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு கார்த்தி சிதம்பரம் அவர்களிடமிருந்து தொடங்கணும். நாடாளுமன்ற தாக்குதல் நடந்த அந்த நினைவு நாளில் இந்த சம்பவம் நடந்திருக்கிறத வெறும் பாதுகாப்பு குறைபாடு அப்படின்ற அளவில் பார்க்கணுமா? அதில் ஈடுபட்டவர்கள் எந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்போடும் தொடர்பில்லாதவர்கள், விவசாய போராட்டத்தில் ஈடுபட்டவங்க, சமூக சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள்னு முதற்கட்ட தகவல்கள் வருது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு கார்த்தி? முழுக்க முழுக்க பாதுகாப்பு குறைபாடு, செக்யூரிட்டி பிரீச் தான் அதை நான் பார்ப்பேன். அவர்களுடைய மோட்டிவ் என்னன்றதெல்லாம் இப்போ வந்து நான் ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு நான் தயாராக இல்லை. பாராளுமன்றத்துக்குள்ளே விசிட்டர்ஸ் கேலரிக்குள்ளே வந்து அங்கே இருந்து பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, பாராளுமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது, 0R நடக்குது, நான் உள்ளே இருக்கிறேன், 100 எம்பிக்கள் மேலே அங்கே இருக்கும் பொழுது அந்த விசிட்டர்ஸ் கேலரியிலிருந்து குதித்து அந்த வந்து ஒரு கேனிஸ்டரை ஓப்பன் பண்ணி அங்கே இருந்து ஸ்மோக் வெளியே, மஞ்சள் கலர், அதாவது எல்லோ கலர் ஸ்மோக்கை வந்து வெளியேட்டது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பு குறைபாடு. இது பயங்கரவாத செயல் தான். இது எப்படி பயங்கரவாத செயல் இல்லைன்னு சொல்ல முடியும்? அந்த கேஸுக்கு பதில் அவங்க சாரின் கேஸோ ஆந்த்ராக்ஸோ இருந்தால் என்ன இருக்கும்? 100 எம்பியில் அங்கே இருக்கிறவங்க மற்ற அங்கே இருக்கிற ஸ்டாஃபுக்கெலாம் என்ன இருக்கும்? அதனால் இதை வந்து அப்படி தான் பார்க்கணும். முழுக்க முழுக்க செக்யூரிட்டி பிரீச். இதற்கு காரணம் வந்து இந்த செக்யூரிட்டிக்கு பொறுப்பு வந்து லோக்சபா செக்ரட்டேரியட், அதனுடைய தலைவர் வந்து ஸ்பீக்கர் தான். அதுக்கப்புறம் செக்யூரிட்டி, ஃபிசிக்கல் செக்யூரிட்டிக்கு வந்து பொறுப்பு வந்து அதில் டெல்லி போலீஸும் சிஆர்பிஎஃப்பும், அது இரண்டுமே மத்திய சர்க்கார் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு அடியில் இருக்கிறது. அதனால் முழுக்க முழுக்க அவர்களுடைய பொறுப்பு தான். பாராளுமன்றத்தை பாதுகாக்க வேண்டியது, பாராளுமன்றத்துக்குள்ளே இத்தகைய சம்பவம் நடந்ததற்கு அவர்கள் தான் முழு காரணம், அவர்கள் தான் பொறுப்பேற்க வேண்டும். இதை ஒரு பயங்கரவாத செயல் இல்லை என்று எப்படி சொல்ல முடியும்? அது கான்சிக்வன்சஸ் வந்து அவங்களுடைய மோட்டிவ் வேறவாக இருந்திருக்கலாம். ஆனால் உள்ளே குதித்து இதில் வந்து விபரீதமான முடிவுகள் வந்திருந்தால் அது ஒரு பயங்கரவாத செயல். விபரீதமான முடிவுகள் வராவிட்டால் அது பயங்கரவாத செயல் இல்லைன்னு நான் சொல்ல முடியும். அப்படி நான் பார்க்க மாட்டேன். இது பயங்கரவாத செயல் என்று தான் நான் பார்ப்பேன். இந்த பாஸை கொடுக்கும்போது இந்த நபரை எனக்கு தெரியும் அப்படின்ற அடிப்படையில் தான், எனக்கு தெரிந்தவர் அப்படின்ற அடிப்படையில் தான் ஒரு பார்வையாளர்களுக்கான பாஸை ஒரு எம்பி தர்றாங்க. ஒன்று சொல்கிறத கேளுங்க. இப்போ கொடுத்தவர் ஒரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கொஞ்சம் கேளுங்க. எம்பி பாஸ் கொடுக்கறது கிடையாது. எம்பி பாஸுக்கு பரிந்துரை தான் செய்கிறார். பாஸை கொடுக்கறது லோக்சபா செக்ரட்டேரியட் தான். இது வந்து ரெண்டாவது, இது மக்கள் மன்றம், இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்பட்ட மன்றம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் பொதுமக்கள் இதுக்குள்ளே அனுமதிக்கப்பட வேண்டும், எளிதாக வர வேண்டும், பாராளுமன்றத்தை பார்க்க வேண்டும், பாராளுமன்ற நடவடிக்கையை அவர்கள் கவனிக்க வேண்டும். அந்த வந்து பாஸை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறவர் ஒரு எம்பி தான். அதை நான் ஒத்துக்கிறேன். அது பிஜேபி எம்பியாகவே இருக்கட்டும். நான் இதில் போய் அவரை குறை சொல்கிறதுக்கு நான் போக மாட்டேன். ஏன்னா எல்லாருக்குமே இந்த டிமாண்ட் வரும். எங்கள் பக்கத்து ஊர்லேருந்து வந்திருக்காங்க, இந்த ஊரில் வந்திருக்காங்க, நீங்கள் சைன் பண்ணி கொடுங்க, ரிக்வெஸ்ட் லெட்டரை சைன் பண்ணி கொடுங்கன்னு. அப்படி பண்ணும்பொழுது நாங்கள் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்து இவர் யார் நமக்கு தெரியுமா இல்லையான்னு பார்க்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்படியே இவ்வளோ வேணால் வாடிக்கையாக பார்ப்பது கிடையாது. நம்மளை உதவியாளர் வந்து கேட்பாங்க, நம்ம தெரிஞ்சவங்க வந்து கேட்பாங்க, கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். ஆனால் ஃபிசிக்கல் செக்யூரிட்டி, அந்த ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் அந்த ஐடியை பார்த்து அவர்களுடைய ஐடியை ஒன்று கொடுத்து தான் அவங்க லோக்சபாலையோ ராஜ்யசபாலையோ பாஸை இஷ்யூ பண்ணுவாங்க. அந்த பாஸை இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃபோனை கூட உள்ளே கொண்டு போக முடியாது. அவர்களை வந்து ஃபிசிக்கலாக ஃப்ரிஸ்க் பண்ணுவாங்க. ஸ்கேனருக்கு உள்ளே போயிட்டு தான் அவங்க போகணும். விசிட்டரில் கேலரியில் 2 மார்ஷல் இருப்பாங்க. இவங்க வந்து அந்த ஸ்கேனர் வந்து பிளாஸ்டிக்கை கண்டுபிடிக்காதுன்ற இதை தெரிஞ்சுக்கிட்டு பிளாஸ்டிக் கேனிஸ்டரை உள்ளே கொண்டு போயிருக்காங்க. அப்போனா இவங்க வந்து பிளான் பண்ணி இது வந்து இது கொண்டு போனால் இந்த ஸ்கேனர் கண்டுபிடிக்காதுன்னு சொல்லி கொண்டு போயிருக்காங்க. இந்த அரசாங்கம் எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் அவ்வளோ டெக்னாலஜியில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் சாஃப்ட்வேரில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், ட்ரோனில் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறவங்க இந்த பார்லிமெண்ட்டில் போட்ட ஸ்கேனரை ஒழுங்காக வைக்கலையே. அதனால் இதுக்கு முழு பொறுப்பு வந்து பாதுகாப்புக்கு காரணமாக இருந்த டெல்லி போலீஸும் சிஆர்பிஎஃப்பும், அதற்கு காரணம் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி தான் அவர்களுக்கு பொறுப்பு. லோக்சபா செக்ரட்டேரியட் அதற்கு பொறுப்பு ஸ்பீக்கர் தான். இதை தவிர வந்து எம்பி ஏன் பாசு கையெழுத்து போட்டான்ற அது ஒரு சின்ன ப்ராப்ளம். இனிமே எல்லாரும் நீங்கள் பொறுப்பாக வந்தவங்க யாருன்னு விசாரித்து அதுக்கப்புறம் பரிந்துரை லெட்டரை கொடுங்கன்னு. ஆனால் பாஸை கொடுக்கறது எம்பி கிடையாது. எம்பி ரிக்வெஸ்ட் லெட்டர் மட்டும்தான் கொடுக்குறாங்க. சரி திரு கார்த்தி, இது வந்து எம்பி பாஸை பரிந்துரைக்கிறார், அவர் கொடுக்கறதில்ல, அந்த பரிந்துரையின் அடிப்படையில் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தர்றாங்க அப்படின்ற கோணத்தில் சொல்கிறீங்க. உங்களுடைய முதற் பார்வை இது மிகப்பெரிய செக்யூரிட்டி பிரீச், இன்னொன்று இது ஒரு பயங்கரவாத செயலோடு தான் ஒப்பிடணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இது நாடாளுமன்றம் அப்படின்ற ஒன்று இந்தியாவினுடைய மிக மிக பாதுகாப்பான ஒரு கட்டிடம். பிரதமர், மொத்த கேபினெட், எதிர்க்கட்சியினுடைய தலைவர்கள், இந்த நாட்டு பாதுகாப்பான கட்டடம் இல்லை போல இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம பாதுகாப்பான கட்டடம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் பாதுகாப்பு இல்லைன்னு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. இல்லை,
என்ன பாதுகாப்பு? விசிட்டர் கேலரிக்குள்ளே 2 கேனிஸ்டரை கொண்டு வர முடியுது. கேனிஸ்டரை வச்சுக்கிட்டு விசிட்டர் கேலரியிலேருந்து பார்லிமெண்ட்டுக்குள்ளே குதிக்க முடிகிறது. அந்த கேனிஸ்டரை ஓப்பன் பண்ண முடியுது. புகையை வெளியே விட முடிகிறது. அந்த புகை விஷ காத்தா இருந்தால் என்ன இருக்கும்? ஆந்த்ராக்ஸாக இருந்தால் என்ன இருக்கும்? சாருனா இருந்தால் என்ன இருக்கும்? நான் இங்கே உட்காந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டேன்ல. இது எப்படி இது முழுக்க முழுக்க வந்து ஒரு செக்யூரிட்டி பிரீச் தானே. பயங்கரமான பாதுகாப்பு எங்கே சொல்கிறது? அந்த பாதுகாப்பு வளையத்தில் ஒரு பெரிய சிங்க் இருக்குன்னு தெரிஞ்சு தானே அவங்க பண்ணியிருக்காங்க அவங்க. அதனால் இது வந்து ஒரு ஃபெட்டாலிட்டிஸ் ஆகலை, ஒரு டேமேஜ் ஆகலையா இருந்தாலும் இது ஒரு செக்யூரிட்டி பிரீச். இந்த செக்யூரிட்டி பிரீச்சுக்கு காரணம் ஒரு ஆக்ட் ஆஃப் டெரர் தான் நான் சொல்லுவேன். இதை எப்படி நம்ம நான் டெரர்னு எப்படி சொல்கிறது? இதை சரி, மோட்டிவ் என்ன, அது ஆக்ட் ஆஃப் டெரரா இல்லையா அப்படின்றது பிறகு டிட்டர்மைன் ஆகட்டும். இப்ப இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கல. எப்படி நீங்க ஆக்ட் ஆஃப் டெரர் நோக்கம் கார்த்தி ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்க. நான் என்ன கேள்வியை கேட்டு பேசுங்க. பொதுவா இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் வருகிற போது, சம்பவங்கள் நடக்கிறப்ப வரக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னா, இந்த கவர்மெண்ட்ல செக்யூரிட்டி அதிகம், பாதுகாப்பு அப்படின்ற ஒன்றுல, தேச பாதுகாப்பு அப்படின்ற ஒன்றுல எந்த சமரசத்தையும் பிஜேபி செய்துக்காது, காங்கிரஸ் மாதிரி அலட்சியமாக இருக்காது அப்படின்னு பிஜேபி தலைவர்கள் பெருமையா சொல்லிக் கொள்ளக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை பிஜேபி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க? அந்த கவர்மெண்ட் இதுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கு? இது கூட சரியான ரெஸ்பான்ஸே கொடுக்கல. இப்போ ஆல் பார்ட்டி மீட்டிங் நடந்து ஸ்பீக்கர் வந்து நான் ஒரு ஹை லெவல் என்கொயரியை கான்ஸ்டியூட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. கவர்மெண்ட் ஆஃப் ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து இன்னும் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் வரலை. இது நியாயமாக பிரைம் மினிஸ்டரில் இதுக்கு வந்து பதில் சொல்லணும். இந்த இந்தியா பாராளுமன்றத்துக்குள்ளே 2 பேர் வந்து இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி பிரீச் இது. இது வந்து அவங்களுடைய இது தான். எப்பவுமே நாங்கள் சொல்கிறோம், சைனாவில் பார்டர்லேயே நமக்கு வந்து நிறைய டெரிட்டரி போயிடுச்சு. நாங்கள் அதை பாராளுமன்றத்தில் அந்த கேள்வியை எழுப்புறது கூட விடுறது கிடையாது. இது வரைக்கும் ஒரு 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 கேட்டகோரிக்கல் ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுக்கல. இதனால் இவங்க வந்து வி ஆர் த பார்ட்டி ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டின்னு சொல்கிறது பொய். அது எப்பவுமே நாங்கள் பொய் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம். அதுக்கு இன்றைக்கி வந்து உதாரணமாகி போச்சு. அவங்களுடைய சிங்க், இந்த ஆர்மர் இன்றைக்கி தெளிவாக தெரிஞ்சு போச்சு. பாராளுமன்றத்தையே அவங்களால பாதுகாக்க முடியல, இந்தியாவை எங்கே பாதுகாக்க போகிறாங்க அவங்க? அதனால் தே ஆர் நாட் த பார்ட்டி ஃபார் நேஷனல் செக்யூரிட்டி. We have always been saying that. கோட்டையிலேயே ஓட்டை விழுந்துருச்சு அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு பல முன்னாள் எம்பிக்கள், விஜய் தருண் கூட ஒரு சொல்லியிருக்கிறாரு, முன்னாள் எம்பிக்கள் கூட நாடாளுமன்ற கட்டடத்திற்குள் இப்போது அனுமதிக்கப்படுவதில்லை, முன்பெல்லாம் அனுமதிக்கப்பட்டாங்க. ராஜ்தீப் சர்தேசாய் சொல்றார், சென்ட்ரல் ஹாலுக்குள்ள அங்கீகாரம் பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு கூட அனுமதி மறுக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு பாதுகாப்பை மிக கடுமையாக்கிட்டாங்க. யார் வரணும், எந்த எல்லை வரலும் வரணும் அப்படின்றத மிக மிக அதிகமாக கடுமையான கட்டுப்பாடுகள் இப்போ விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கிற ஒரு இடத்துல, புதிய கட்டிடத்துல இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா இது அவ்வளவு தற்செயலான ஒன்றா? இதுல குறைபாடு அப்படின்னா எங்கெல்லாம் சொல்லலாம்? இதை வந்து ஒரு லைட்டாக எடுத்துக்கவே கூடாது. அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஜேர்னலிஸ்ட் வரக்கூடாதுன்னா ஜேர்னலிஸ்ட்க்கு ஆக்சஸ் டினை பண்ணுறாங்க. ஃபார்மர் மெம்பர் வரக்கூடாதுன்னா அவர்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது, அவர்களை வந்து டினை பண்ணுறாங்க, அவங்க ப்ரிவிலேஜை டினை பண்ணுறாங்க. சென்ட்ரல் ஹால்னு ஒன்று இருந்தது, அதையே எடுத்துட்டாங்க. அதெல்லாம் அவங்களுடைய ஆன்டி டெமோக்ராட்டிக் ஸ்டைல் ஆஃப் பிஜேபி. இது வந்து எப்பவுமே வி ஆர் த பார்ட்டி ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி, நாங்கள் தான் இந்தியாவுக்கு ஒரு பாதுகாவலராக இருக்கிறோம் என்ற பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பெரிய இது வந்து அவங்களுடைய சொல்கிற பொய், இது இவ்வளவு நாள் அவங்க சொல்லிட்டு இருந்த பொய்யை வந்து வெளிப்படுத்துகிறது. இது வந்து கம்ப்ளீட் சிஸ்டம் ஃபெயிலியர். நீங்கள் வந்து ஒரு விசிட்டர் வராருன்னா, சரி எம்பியை ரெக்கமெண்ட் பண்ணிட்டார், பாஸ் கொடுத்துட்டீங்க. அவர் ஐடி கார்டை வெரிஃபை பண்ணிட்டு தான் நீங்கள் பாஸ் கொடுத்துருக்கணும். ஐடி கார்டை வாங்கிக்கிட்டு அதை நோட் பண்ணி தான் நீங்கள் பாஸ் கொடுக்கணும். வரும்பொழுது ஃப்ரிஸ்க் பண்ணுவாங்க, ஸ்கேனரை தாண்டி போகணும். ஃப்ரிஸ்க் பண்ணும்பொழுதோ ஸ்கேனரை தாண்டி போடுமோ, இந்த கேனிஸ்டரை நீங்கள் கண்டுபிடிக்கலையே, அந்த 2 பேரும் போய் இந்த விசிட்டர் ஹாலில் அந்த கேலரியில் உட்காரும் பொழுது கேலரியிலிருந்து குதிக்கிற வரைக்கும் அங்கே இருக்கிற மார்ஷல் வேடிக்கையில் பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ உங்களுடைய செக்யூரிட்டி பர்சனலுக்கு ட்ரைனிங் கிடையாது. 2வது ரெஸ்பான்ஸ் டைம். நாங்கள் வந்து இப்போ எம்பிஸ் தான் இவரை பிடிச்சாங்களே ஒழிய இவங்க ஒன்றும் செக்யூரிட்டி பர்சனல் வந்து ஒன்றும் பிடிக்கவே இல்லையே. அதனால் இவங்க வந்து லீத்தல் வெப்பன்ஸ் கையில் வச்சுருந்தாங்கன்னா, லீத்தல் கேஸ் வச்சுருந்தாங்கன்னா என்ன இருக்கும் ரெஸ்பான்ஸு? சப்போஸ் அந்த கேஸே வந்து ஒரு லீத்தல் கேஸாக இருந்தால் வெளியே ஒன்று ஆம்புலன்ஸை காணமே. இது ஒரு இமீடியட்டாக ஒரு ஆம்புலன்ஸ் வந்து எல்லாரும் இவாக்குவேட் பண்ணிட்டு கொண்டு போகிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி ப்ரோட்டோக்கால் நடந்த மாதிரி தெரியலையே. சப்போஸ் ஒரு விஷ கேஸே வந்திருந்ததுன்னா இவங்க எப்படி எங்களை ஒரு எம்பிங்களாம் பல பேர் மயக்கம் போட்டு விழுந்திருந்தாங்களோ ஏதோ ஆயிருந்தது தான், எப்படி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒன்று ஆம்புலன்ஸ்லாம் இருக்கிற மாதிரி தெரியலையே. அதனால் இவங்க சொல்கிறது தான் வெளிப்படையாக நாங்கள் செக்யூரிட்டின்னு சொல்கிறது தானே ஒழிய ஆக்சுவல் ரியாலிட்டியில் இவங்க செக்யூரிட்டி ஹாலோ, இவங்களுக்கு சிஸ்டம்ஸ் கிடையாது,
புரோட்டோகால் கிடையாது, வெறும் பீத்திட்டு இருக்காங்களே தவிர ஆக்கப்பூர்வம் அவர்கள்ட்ட ஒன்றும் இல்லை என்பது இன்றைக்கு வெளிப்படையாக காட்டிவிட்டது. ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி வந்து எதுவும் அசம்பாவிதம் நடக்கவில்லை. ஆனால் இதை பார்த்து மற்றவர்கள் அசம்பாவிதம் நடப்பதற்கு இது ஒரு பெரிய தூண்டுகோலாக இருக்குமோன்னு எனக்கு அச்சமாக இருக்கிறது. இல்லை, டிசம்பர் 23 6 அப்படின்னு வந்துட்டா இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா ரயில்வே ஸ்டேஷன், எல்லா விமான நிலையம் 3 அடுக்கு பாதுகாப்பு, 8 அடுக்கு பாதுகாப்பு, முன்னாடி 3 மணி நேரம் முன்னாடி வரணும், இப்படிலாம் சொல்லி ஒரு பரபரப்பும் பீதியும் ஒவ்வொரு நாளும் கிளப்பப்படும். நாடாளுமன்ற கட்டிடம் அதன் மீது தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் நடந்த நாள் இன்னைக்கு வழக்கமான பாதுகாப்பை விட இன்னைக்கு கூடுதல் பாதுகாப்புல இருந்திருக்கும். இதற்கு காலையில அனுசரிக்கிறாங்க, அந்த தியாகம் பண்ண வீரர்களுக்கு எல்லாம் மரியாதை செலுத்துறாங்க. செக்யூரிட்டி cannot be a one day affair, it has to be a continuous affair. அதனால இது கண்டினியூஸாக சிஸ்டம் இல்லைன்றதை இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்கல்ல. இந்த அவங்களுக்கு செக்யூரிட்டி சிஸ்டம் கிடையாது, அந்த செக்யூரிட்டியை பிரீச் பண்ணலாம். பார்லிமெண்ட்டுக்கு உள்ள முன்னாடியாவது 21 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த சம்பவம், 2001 நடந்த சம்பவம் வந்து வெளியே தான், பார்லிமெண்ட் பில்டிங்குள்ளே வரல, பெரிஃபெரியில் தான் இருந்தாங்க. இவங்க உள்ளே வந்துட்டாங்களே, பார்லிமெண்ட்டுக்கு லோக்சபாக்குள்ளே வந்துட்டாங்களே, லோக்சபாவில் குதிச்சு மெம்பரோட சேர்லேயே குதிச்சுட்டாங்களே. இதை விட ஒரு பெரிய செக்யூரிட்டி பீச் எதாவது ஆக முடியும்? இதை என்னை தெரிஞ்ச வரைக்கும் யாராவது ராஜினாமா செய்ய வேண்டும். இதுக்கு யார் பொறுப்பு? இதுக்கு யாருக்குமே பொறுப்பு இல்லாமல் இது ஏதோ ஒரு தலைவர் வந்து காரில் போகும்போது கருப்பு கொடி காமிச்ச சம்பவத்தோட தயவுசெய்து ஒப்பிடாதீங்க. ஏதோ ஒரு காரில் போகும்போது ஒரு கருப்பு கொடி காமிச்சாங்க அந்த மாதிரி ப்ரொட்டஸ்டாக அதை தயவுசெய்து பார்த்துடாதீங்க. லோக்சபா எம்பி சீட்டுக்குள்ளேயே ஒரு கேனிஸ்டரை வச்சு ஒருத்தர் 2 பேர் குதிச்சிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி பிரீச்சுன்னு நினச்சிங்க. இது வந்து ஒரு பிளேனுக்குள்ளே இந்த மாதிரி போயிருந்தாங்கன்னா என்ன இருக்கும்? அதே மாதிரி தானே இது லோக்சபாக்குள்ளே வந்துட்டாங்க, ஒரு செக்யூர் ஏரியாவுக்குள்ளே ஒரு கேனிஸ்டரை கொண்டு வந்துட்டாங்க. அந்த கேனிஸ்டருக்குள்ளே என்ன வேணால் இருந்திருக்கலாம், இந்த விஷயத்தில் இல்லை. ஆனால் கேனிஸ்டர் வந்துருச்சுல, கேனிஸ்டர் வந்துருச்சுனாவே அந்த கேனிஸ்டருக்குள்ளே என்ன வேணால் இருக்கலாம்னு தானே அர்த்தம். அதனால் இது டோட்டல் செக்யூரிட்டி பிரீச். யாராவது ராஜினாமா பண்ணணும். என்னை பொறுத்தவரைக்கும் பிரதமரே விளக்கம் தர வேண்டும் இதற்காக. திரு கார்த்தி, நீங்க சொல்றது கடந்த 22 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த சம்பவம், நாடாளுமன்ற கட்டிடத்துக்கு வெளியே நடந்த ஒன்று. இப்போ நாடாளுமன்றத்துக்கு உள்ள போய் மக்களவை நடந்து கொண்டிருக்கும் போதே ஒரு தாக்குதலை நடத்த முடியும் அப்படின்றது மாதிரியான ஒரு சம்பவம் அரங்கேறி இருக்கு. இதற்கு யாரேனும் பொறுப்பேற்க வேண்டும், யாராவது ராஜினாமா செய்யணுன்றீங்க. இது வந்து யாரும் இறக்கவில்லை, எந்த விதமான உயிரிழப்பும் இதில் ஏற்படலை, சேதாரம் இல்லை அப்படின்றதுனால இந்த பிரச்சனை வந்து ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்படுதா? இல்ல நீங்க சொல்றது மாதிரி இது ஒரு ஆக்ட் ஆஃப் டெரர் அப்படின்னா இதுக்கு யார் ரெஸ்பான்சிபிள்? இந்த பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? பொறுப்பேற்க வேண்டியது யார்? என்னை பொறுத்த வரைக்கும் லோக்சபாக்கு செக்யூரிட்டி வந்து லோக்சபா செக்ரட்டேரியட், அதுக்கு வந்து லோக்சபா ஸ்பீக்கர். ஆனால் டெல்லி போலீஸும் சிஆர்பிஎஃப்பும் தான் ஃபிசிக்கல் செக்யூரிட்டிக்கு காரணம். இவங்க 2 பேர் அதற்கு பொறுப்பு வந்து ஹோம் மினிஸ்ட்ரி. இதற்கு எல்லாத்துக்கும் மேலே இருக்கும் பிரைம் மினிஸ்டரில் பதில் சொல்லணும். இதை வந்து நீங்கள் வந்து சேதாரம் நடக்கவில்லை, யாரும் இறந்து போகவில்லை, அதனால் இதை வந்து ஆக்ட் ஆஃப் டெரர் இல்லைன்னு சொல்ல முடியாது. சீட் ஆஃப் பார்லிமெண்ட், அப்போ எம்பி உட்காந்துட்டு இருக்க சேர்லேயே வந்தாச்சு. இன்ட்ரூடர் என்டர்ட் த பார்லிமெண்ட் ஹவுஸ் மட்டும் இல்லை, என்டர்ட் த லோக்சபா ஹால். It was standing on top of the MP seat. ஸ்பீக்கர் இருக்கிற இடத்துக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருந்தார். இதை விட என்ன செக்யூரிட்டி பிரீச் வேணும் உங்களுக்கு? இதை விட ஒரு பெரிய செக்யூரிட்டி. பிரைம் மினிஸ்டர் வந்து ஒரு டிராஃபிக் ஜாம்ல மாட்டி பஞ்சாப்ல ஃப்ளைஓவரில் வெயிட் பண்ணாருன்றதே பெரிய செக்யூரிட்டி பிரீச்னு சொல்லி நிறைய போலீஸ் அதிகாரிகளே பதவி நீக்கம் செஞ்சாங்க. அது பிரைம் மினிஸ்டர் கிட்ட யாரும் வரல, அவர் செக்யூரிட்டி பிரீச் ஃப்ளைஓவரில் மாட்டிட்டார், அவ்வளோதான். இதோட ஒரு பெரிய செக்யூரிட்டி. 2 இன்ட்ரூடர் கூட கிடையாது, வேலிட் பாஸை வாங்கிக்கிட்டு உள்ளே வந்து அவர்கள் வந்து இம்போஸ்டர்ஸ்ன்னு சொல்லுவேன். அவர்கள் உள்ளே வந்து அவர்கள் ஒரு கேனிஸ்டரை எடுத்துக்கொண்டு குதிக்க முடிகிறது. அந்த கேனிஸ்டரில் அந்த கேஸை வெளியிடுறாங்க. அந்த கேஸ் என்ன லீத்தல் கேஸாக இருந்திருக்கலாம், இல்லை வேறு வெப்பனாக இருந்திருக்கலாம், கெமிக்கல் வெப்பனாக இருந்திருக்கலாம், எப்படி வேணால் இருந்திருக்கலாம். இது எவ்வளவு சீரியஸ் அஃபேர். இதனால் சேதாரம் ஆகவில்லை, அவர்கள் வந்து கோஷம் போட்டு விட்டு போய்விட்டார்கள், அதனால் இது பயங்கரவாதம் இல்லை என்று நான் சொல்கிறதுக்கு நான் தயாராகவே இல்லை. இது ஏதோ கருப்பு கொடி காமிச்ச சம்பவம் நினச்சிட்டு இதை உதாசீனப்படுத்தினாங்கன்னா அது மிகவும் தப்பு. இந்த அரசாங்கம் அவருடைய கடமையிலிருந்து தவறிவிட்டது என்பதற்கு இது ஒரு பெரிய உதாரணம். இந்த அரசாங்கம் இந்தியா பாதுகாப்புக்கு அவர்கள்தான் ஒரு பிம்பம் என்று காமிப்பது இன்னைக்கு சிதறிவிட்டது. பாதுகாப்பு விஷயத்தில் சமரசம்ன்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய ஒன்றை பார்த்துட்டே வந்தோம். ஆனால் இந்த சம்பவத்தில் பிரதமர் இதுவரையிலும் கருத்து சொல்லலை, உள்துறை அமைச்சரும் கருத்து சொல்லலை. அப்படின்னா இதை ரொம்ப சாதாரண விஷயமாக கடந்து போகணும் அப்படின்னு பிஜேபி நினைக்குதா? அதனுடைய வெளிப்பாடா?
தெரியாது. அவங்க எப்படி நினைக்கிறாங்கன்றதை எனக்கு எப்படி சொல்ல முடியும்? ஐ கேனாட் ரீட் தேர் மைண்ட். எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்கிறவங்க இதுக்கு எப்படி கருத்து சொல்லாமல் இருக்க முடியும்? இதை வந்து மக்களிடம் நாங்கள் எடுத்து சொல்லத்தானே போகிறோம். இந்தியாவுக்கே பாதுகாப்பு இவர்களோட கையில் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் போய் உங்கள் சார்பாக உட்காந்துட்டு இருக்கிற ஹாலுக்கே இவங்களால பாதுகாப்பு கொடுக்க முடியலன்ற செய்தியை நாங்கள் கண்டிப்பாக சொல்லுவோம். இல்லை, நாங்கள் நிச்சயமாக எடுத்து சொல்லுவோம். அதை நன்றி திரு கார்த்தி, உங்கள் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. திரு நித்யானந்தம், இது ஒரு மிகப்பெரிய ஒரு தீவிரவாத தாக்குதலாக இதை பார்க்கணும். இது ஒரு பெரிய செக்யூரிட்டி பிரீச். இது வந்து பிஜேபியின் கரங்களில் இந்தியாவினுடைய நாடாளுமன்றமே பாதுகாப்பாக இல்லை, நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே பாதுகாப்பு இல்லை, இதுக்கு அவங்க உரிய முறையில் பொறுப்பேற்று விளக்கம் தரணும் அப்படின்னு திரு கார்த்தி சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு குறைபாடு என்பதை யாரும் மறுத்து பேச முடியாது. அலங்கார வார்த்தைகளால் ஒட்டி போடவும் முடியாது. உண்மை, அங்கே பாதுகாப்பு குறைபாடு, செக்யூரிட்டி பிரீச் என்பது இருந்திருக்கு. சீரியஸ் செக்யூரிட்டி பிரீச், சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் அது, அந்த உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய பாராளுமன்றம் 22 ஆண்டுகளுக்கு முன்பு இப்படி ஏற்பட்டது, இப்பொழுது ஏற்பட்டிருக்கு, அதே நாளில் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இவர்களுக்கு ஏதோ கணக்கு இருக்கிறது என்பது நமக்கு வெளியிலிருந்து பார்க்கின்ற பொழுதே தெரிகிறது. அந்த ஆண்டு விழாவிலே அவர்கள் செய்திருக்கிறார்கள், இதை ஒரு நினைவாக செய்திருக்கிறார்கள். ஆக இந்த செக்யூரிட்டி பிரீச் என்பது அரசாங்கம் அலட்சியமாக இருந்து விட்டதா என்று சொன்னால் செக்யூரிட்டி பிரீச் டைட்டன் பண்ணி ஆகணும். இந்த பொறுப்பு அரசாங்கம் ஏற்றுக்கணும், அதில் எந்த தவறும் கிடையாது. பட் இதுவரை யாரும் ரெஸ்பாண்ட் பண்ண மாதிரியே தெரியலையே சார். அதான் நமக்கும் அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அதுதான் வித்தியாசம். என்னென்னா அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்க ப்ரீமெச்சூர்டாக எதையும் சொல்லிட முடியாது. எதையாவது ஒன்று கமிட் பண்ணாங்கன்னா அந்த என்கொயரியை, அந்த விசாரணையை அவர்கள் சொல்லுகின்ற பக்கத்திலே செல்வதற்கான ஒரு வாய்ப்பாக அது அமைந்துவிடும் என்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாவார்கள். அப்படி அமையவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே ஆளுங்கட்சி அமைச்சர்கள், குறிப்பாக அமைச்சர்கள் எந்த கருத்தையும் இப்பொழுது சொல்லாமல் இருப்பதுதான் சரியானது. சரியான ஒரு என்னென்ன நடந்திருக்கிறது. மக்களே பீதிக்கு ஆளாயிருப்பாங்களே, என்ன பார்லிமெண்ட்ல இவ்வளவு பெரிய அட்டாக்கு, ஒரு மினிஸ்டரும் பேசல அப்படின்னா மக்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும்ல. எல்லாம் சரிதான். நான் இதை எதையுமே ஒப்பிட்டு சொல்ல விரும்பலை. ஏற்கனவே 2 MP ஒப்பிட்டுருக்கிறதுனால நான் சொல்கிறேன் உங்களுக்கு. பார்லிமெண்ட் பிரீச் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு இவ்வளோ பெரிய பாராளுமன்றத்தில் பிரீச் ஆகிருக்கு, 5 அடுக்கோ 4 அடுக்கோ பாதுகாப்பு இருக்கிறது, இது தவறு என்பது உண்மை. ஆனால் நம் நாட்டில் பிரதமராக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் வீட்டிலேயே பாதுகாப்பு குறைபாடினால் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்திரா காந்தி அம்மையார் எப்படி செத்தாங்க? அவ்வளோ பவர்ஃபுல் பிரைம் மினிஸ்டர். அப்படி இருக்கும்போது சேர்த்து அதுக்கு நாம் என்ன பொறுப்பெடுத்துக்க முடியும்? விசாரணை கூட சரியாக நடக்கலைங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. அந்த அளவுக்கு தான் பொறுப்பு இருக்குது ஆச்சுங்களா. அதனால் இந்த சம்பவம் நடந்திருப்பது கூடாது. இந்த சம்பவத்தில் பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனால் இதை ஒப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்திரா காந்தி அம்மையார் கொலையை சொல்லலாம், ராஜீவ் காந்தி அவர்களுக்கு முழு பாதுகாப்பு. அவங்கெல்லாம் பலவீனமான பிரதமர்கள். ஆனா இப்ப விஸ்வகுரு உலகத்துக்கே பாதுகாப்பு தரக்கூடிய இடத்துல இருக்கிறோம். இந்தியா வந்து ரொம்ப செக்யூர்டான ஒரு இதா இருக்கு. அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடு எனக்கு கிடையாது. அருமையான ஒரு பிரதமர், நீண்ட நாட்கள் 60 ஆண்டுகளுக்கு பிறகு 65 ஆண்டுகளுக்கு பிறகு நம் நாட்டுக்கு எடுத்திருக்கக்கூடிய பிரதமர், மக்கள் நேசிக்கின்ற பிரதமர், உலகம் போற்றுகின்ற பிரதமர், பொருளாதாரத்தை உயர்த்துகின்ற பிரதமர். இதில் எந்தவித சந்தேகமும் நமக்கு வேண்டாம். இந்த பாதுகாப்பு ஒரு காரணத்தை வச்சு பிரதமர் பலவீனமானவர் என்பதல்ல. வெளிநாட்டு அவர் பிரதமராக இருக்கும்போது நாடாளுமன்ற கட்டடத்தில் இப்போ அவர் பிரைம் மினிஸ்டர் அந்த ஹாலில் இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோங்க, ராகுல் காந்தி வந்து உறைஞ்சு போய் பார்க்கறத பார்க்குறோம். அதிர்ச்சியில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு அவர் திகைச்சு போய் பார்க்கறத பார்க்குறோம். பிரதமர் இருந்திருந்தாலும் அவரும் திகைத்து போய் தான் பார்த்துருப்பார். வாஜ்பாய் உள்ளே இருக்கும்போது தான் அத்தனை எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியில் உள்ள அமைச்சர்கள் இருக்கும்போது தான் பாராளுமன்ற அட்டாக்கே நடந்தது. 12 பேர் செத்து போனாங்க. நடக்காது இல்லை. ஆனால் உள்ளே இருந்திருந்தால் அந்த பதட்டம் மோடிக்கும் வந்திருக்கும், அமித்ஷாவுக்கும் வந்திருக்கும். அதனால் பதட்டம் இல்லாமல்லாம் MP இருக்க முடியாது. மேலே கேலரியிலேருந்து குதிக்கிறான் 2 பேர், வெளியில் 2 பேர் இருக்கிறாங்க. அடையாளம் தெரியாதவன் சொல்றாங்க, பேரையும் சொல்றாங்க. 4 பேர் பேரும் இருக்கு. அடையாளம் முதல்ல இனிஷியலா அடையாளம் தெரியாம இருக்கும். இப்போ யார் வீடு, ஒருத்தர் ஹரியானா, அந்த பெண் வந்து சிவில் சர்வீஸுக்கு தயாராக இருக்கக்கூடியவர், விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டவர், போட்டித் தேர்வுக்கு போயிருக்காங்க. இன்னொரு மைசூர் இளைஞர் வந்து ஒரு பொறியியல் பட்டதாரி, விவேகானந்தருடைய புத்தகங்களை விரும்பி வாசிச்ச ஒருத்தர்னு சொல்றாரு அவங்க தந்தையார். ரொம்ப சரிதான். பாரத் மாதா கி ஜெய் என்ற கோஷத்தை போட்டிருக்கிறார்கள். அது மட்டும் போடல, ஜெய் பாரத் ஜெய் பீம் அப்படின்னு இருக்கு.
பாரத் மாதா கி ஜெய் போட்டுட்டு ஜெய் நாங்க பாரத். தீவிரவாதி இல்லை, எங்களுக்கு வேற எதெல்லாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு வேற ஏதோ ஒரு போதாமையை வேற ஒரு விஷயத்த சொல்றாங்க. சர்வாதிகாரத்தை இந்த நாடு அனுமதிக்க கூடாது, அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு அனுமதிக்க சொல்றாங்கன்னா மாட்டோம்னு அவங்க சொல்றாங்க. தேர்ந்தெடுத்த வழிமுறை தவறு, இல்லைங்க. கவன ஈர்ப்புக்கான இது- விபரீதம்னு ஒரு பக்கம் இருந்தா கூட கொஞ்சம் மணிப்பூர் சம்பவத்தையும் இதுல கோர்க்கிறாங்க. ஆமா அப்போ இதுல ஒட்டுமொத்தமாக இந்த 4 பேருமே எளிதிலே இந்த காரியத்தை செய்து விட்டார்கள், எந்த பின்னணியும் இல்லாமல் செய்து விட்டார்கள் என்று சொல்ல முடியாது. இவர்கள் போட்ட கோஷங்கள் ஒன்றுக்கு ஒன்று முரணாக இருக்கிறது. எல்லாவரையும் குழப்பம் ஏற்படக்கூடிய அளவில் ஒன்றுக்கு ஒன்று எப்படி முரணாகும்? மணிப்பூர் பிரச்சனை ரொம்ப மனித உரிமை மீறல் நடக்குது, தினந்தோறும் கொலைகள் நடக்குது, ரொம்ப மோசமான சூழல் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு தேசபக்தி இருக்காதா? பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? பாரதம் வாழ்க, நான் அண்ணல் அம்பேத்கர் பேரை சொல்லி ஜெய் பீம். நம்மளுடைய குணம் அவர்களே கேட்கிறேன். நம்முடைய விவாதங்கள்லயே பாரத் மாதா கி ஜெயின் சொன்னாலே அவன் RSS பிஜேபின்னு முத்திரை குத்துறாங்களா இல்லையா? ரெண்டு இருக்கு சார் தமிழ்நாட்டுல. ரெண்டும் இல்ல. வேற யாரும் சங் பரிவாரத்தை சொல்றவங்க பாரத் மாதா கி ஜெய் சொல்லுவாங்க, வேற யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மீதி தேசபக்தர்கள் வந்து இந்தியா வெல்கன்னு சொல்லுவாங்க. இது நேரு காலத்துல இருந்து மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட காலத்துல இருந்து இந்த மாதிரி செக்யூரிட்டி பிரீச்சிங்கிறது சாதாரணமா ஒரு 2-3 இடங்கள்ல எப்போவாது நடக்கிறது. சாதாரணமா நடக்குதுன்றீங்களே சார்? இல்ல மகாத்மா தேசப்பிதாவே கொண்டது எப்படிங்க? மதவெறியம் கொண்டுட்டா அதுக்கு என்ன பண்றது? ஆமா, அவருக்கு என்ன NSG செக்யூரிட்டியா வச்சிருந்தாங்க அன்னைக்கு? தேசப்பிதாவுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய 7 அடுக்கு பாதுகாப்பு அவர் சாதாரணமா வாழ்ந்தவர். நான் வந்து கொலைகாரனுக்காக வழக்காட வரவில்லை. கொலைகாரனுக்கு அதுக்குண்டான காரணங்கள் இருக்கலாம், அதை பத்தி நான் வழக்காட வரலைங்க. அப்ப இதே மாதிரி இவனுக்கு அந்த காரணம் இருக்கலாம்னு சொல்லலாமா? அது என்ன காரணம்னு பார்க்கணும். இவ்வளவு கோஷங்கள் கோட்சேன்ற மதவெறியனுக்கு ஒரு காரணம் இருக்குன்னா இந்த படித்து விட்டு இது போனவங்களுக்கும் காரணம் இருக்கலாம். அது காரணத்தை சொல்லி நியாயப்படுத்த முடியுமா? ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். ராஜீவ் காந்தி அவர்கள் கொல்லப்பட்ட போது மேடையிலே இருந்தவர்கள் யார் யார், முக்கியஸ்தர்கள் யார் யார் என்று பாருங்கள். ராஜீவ் காந்தியை கொண்டவர்கள் யாருடைய நட்பினாலே, யார் வீட்டிலே தங்கியிருந்தார்கள், எங்கிருந்து வந்தார்கள் என்பதையும் நீங்கள் கவனிக்க வேண்டும். விசாரணையில் இவைகளெல்லாம் வந்திருக்கிறது, ஆனால் விசாரணை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, முழுமையாக மக்களுக்கு சொல்லப்படவில்லை. நாம் தொடர்ந்து பேசலாம். ஆலூர் ஷானவாஸ், ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவம் அப்படின்னு கடந்து போறதா? இதை வந்து அரசாங்கம் சீரியஸா தான் எடுத்துக்கும். இது ஒரு சீரியஸான செக்யூரிட்டி பிரீச் தான். ஆனா இதற்கு முன்னால் இந்திரா காந்தி கொல்லப்பட்டிருக்கிறார், ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டிருக்கிறார், மகாத்மா காந்தி கொல்லப்பட்டிருக்கிறார். அரிதா நடக்கக்கூடிய நிகழ்வுகள்ல ஒன்றாக இதை பார்க்கணும், அதே நேரத்தில் இதை வேற வகையாகவும் பார்க்கணும்னு திரு நித்யானந்தம் சொல்றாரு. காந்தியடிகள் திட்டமிட்ட சதியின் காரணமாக கொல்லப்பட்டார், இந்திரா காந்தி திட்டமிட்ட சதியின் காரணமாக கொல்லப்பட்டார், ராஜீவ் காந்தியும் திட்டமிட்ட சதியின் காரணமாக கொல்லப்பட்டார். நாடாளுமன்ற தாக்குதலும் அதுபோல சதியின் காரணமாக நடந்தது. அதுவும் பிஜேபி ஆட்சியில் நடந்துச்சு நாடாளுமன்ற தாக்குதல். இப்போது மீண்டும் நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது பாஜக ஆட்சியில். இதுக்கும் சதி உண்டா இல்லையா என்பதுதான் இப்போ ஆய்வுக்குரியது. ஏன்னா நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர். 3 மாதங்களுக்கு முன்னால் நாடாளுமன்றத்திற்கு சென்றேன், நாடாளுமன்றத்தை பார்ப்பதற்காக. புதிய நாடாளுமன்றம் அப்போது பூட்டப்பட்டிருந்தது, அனுமதிக்கப்படவில்லை. பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்பட்டோம். அதற்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் பரிந்துரை கடிதத்தை பெற்று, சட்டமன்ற உறுப்பினருடைய ஐடி கார்டையும் பெற்று, எல்லா தகவல்களையும் பெற்று, முறையான பரிசோதனை நடத்தப்பட்டு, அதற்கு பிறகு கூடவே ஒருத்தர் வந்து கைட் பண்ண வந்தார். அவர் கூட்டு போய் மேலே மாடத்தில் நின்று தான் நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகளை பற்றி விவரித்தார். நாடாளுமன்றம் அப்போது நடைபெறவில்லை. நாடாளுமன்றம் நடைபெறாத நிலையில் பழைய நாடாளுமன்றத்தையே பார்ப்பதற்கே ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு இவ்வளவு கெடுபிடி இருந்தது. இவ்வளவு சோதனைகளுக்கு பிறகு என்னுடைய ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்த பின்னர் தான் என்னை அனுமதித்தார்கள். உடன் ஒருவரையும் அனுப்பிவிட்டார்கள். புதிய நாடாளுமன்றத்தை பார்ப்பதற்கு அனுமதிக்கப்படவில்லை. அப்போ இந்த அளவுக்கு பாதுகாப்பு அங்கே இருக்கிறது என்பதை 2-3 மாதங்களுக்கு முன்னால் நானே பார்த்தேன். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். நாங்கள் ஒரு கடிதம் கொடுப்போம், பரிந்துரை செய்கிற ஆட்களை உள்ளே விடுறாங்க. தனியாக ஒரு கேலரி இருக்குது, அதில் முன்னுரிமையின் அடிப்படையில் அதில் விடுறாங்க. பொதுவான ஒரு மாடம் இருக்குது, அந்த பொதுவான மாடத்தில் பள்ளி மாணவர்கள் எல்லோரும் அனுமதிக்கப்படுகிறார்கள், கல்லூரி மாணவர்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள், பொதுமக்கள் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அங்கிருந்து யாரும் எதையும் தூக்கி அவைக்குள்ளே எரிஞ்சிட முடியாது, ஒரு வரை போடப்பட்டிருக்கிறது. நான் பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தினுடைய நடவடிக்கையை நேரில் பார்த்தேன். இந்த சட்டமன்றத்தை கட்டியவர்கள் தான் அவர்கள், நாடாளுமன்றத்தை கட்டியவர்கள் அவர்கள் தான். அங்கே பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தையும் நான் பார்த்தேன். இந்த சட்டமன்றம் எப்படி கட்டப்பட்டிருக்கிறதோ அப்படியே நாடாளுமன்றம் இருக்கிறது. ஒரு
கண்ணாடி வைத்திருக்கிறார்கள். கேலரியில இருந்து நம்ம பார்க்கலாமே தவிர நாம பேசுறது எதையும் அங்க கேட்காது. அந்த அளவுக்கு அந்த கண்ணாடியால் மறைக்கப்பட்டிருக்கிறது. எதையும் தூக்கி நம்ம அந்த அவை நடவடிக்கைக்கு குந்தகம் விளைவிக்கிற வகையில் மேல இருந்து தூக்கி ஒரு பேப்பரை கூட போட முடியாது. அந்த அளவுக்கு பாதுகாப்போடு அந்த நாடாளுமன்றம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருந்த பழைய நாடாளுமன்ற கட்டிடம் கூட, நம்முடைய நாடாளுமன்ற கட்டிடம் கூட, அதனுடைய பார்வையாளர் மாடம் என்பது அவ்வளவு உயரமா இருக்கிறது. இன்னைக்கு ஏறி குதிச்சாங்கல்ல, இது மாதிரி அதுல குதிக்க முடியாது. இப்போது இவர்கள் வடிவமைத்து புதிதாக கட்டியிருக்கிற நாடாளுமன்றம் நடந்து கொண்டிருக்கும் போது எப்படி ஆவணங்கள் இல்லாமல் இப்படி ஒரு கையில் பொருளையும் தூக்கி கொண்டு உள்ளே போனார்கள், யார் என்று முகம் தெரியாதவர்கள் எப்படி போனார்கள் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி. அப்ப இதற்கு பின்னால் சதி இருக்கிறது என்பதற்கு சந்தேகம் நமக்கு வருது பாருங்க. யாருமே அப்படி போக முடியாது. நான் பூட்டப்பட்டிருந்த நாடாளுமன்றத்துக்குள் கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினரால் செல்ல முடியல, அனுமதி இல்லைன்ட்டாங்க. பழைய நாடாளுமன்ற கட்டிடத்தை பார்ப்பதற்கு கூட ஆவணங்களை சரிபார்த்து பூட்டப்பட்டிருக்கிற நாடாளுமன்றம், இனி செயல்பாட்டில் இல்லாத நாடாளுமன்றம், வெறும் கட்டிடம். அந்த கட்டிடத்தை பார்ப்பதற்கு கூட அவ்வளவு செக்யூரிட்டி, அவ்வளவு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டேன். ஆவணங்கள்லாம் வாங்கிட்டு பரிந்துரை கடிதமும் பெற்றுக்கொண்டு தான் உள்ள ஒன்று விட்டாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அவை நடவடிக்கை எதுவும் இல்லாத நாளிலேயே அப்படி விட்டார்கள் என்றால், அவை நடவடிக்கை இருக்கிற நாளில், அதுவும் நாடாளுமன்ற தாக்குதல் நாளில் எப்படி இவர்கள் ஆவணங்கள் சரிபார்க்கப்படாமல் கையில் பொருளோடு, ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு பொருளோடு உள்ளே வந்தார்கள்? உள்ளே வந்தார்களா, வர வைக்கப்பட்டார்களாங்கிறது தான் இப்ப கேள்வி. அதுவும் பிரதமர் இல்ல, உள்துறை அமைச்சர் இல்ல, முக்கியமான யாரும் இல்ல, ராகுல் காந்தி இருக்கிறார். அப்ப ராகுல் காந்திக்கு வைக்கப்பட்ட குறியா என்கிற சந்தேகம் வருது இல்ல. இப்போ இதற்கு பல கோணத்துல பார்க்க வேண்டி இருக்கிறது. இவர் தான் சொன்னார் இவ்வளவு நேரம் காந்தி படுகொலையாகி இருக்கிறார். நீங்க சொல்றது ரொம்ப சீரியஸான ஒரு சார்ஜ். நீங்க சந்தேகிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. பிரதமரும் உள்துறை அமைச்சரும் திட்டமிட்டு இல்லாம ராகுல் காந்தி வரும்போது தான் இதை போடணும் அப்படின்னு திட்டமிட்டு நீங்க கட்டமைக்கிறீங்க. இது ரொம்ப தவறானது. இல்ல இல்ல, இந்த கேள்வி வைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. எப்படி உள்ளே வந்தார்கள் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. யாராலும் எளிதில் உள்ளே போக முடியாது. யாராலும் எளிதில் உள்ளே போக முடியாது என்னும் போது இப்படி ஒரு இளைஞர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள்? அது நாடாளுமன்றம் நடக்கும் போது, நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட நாளில். இதெல்லாம் கோர்த்து பாருங்க. இப்ப கார்த்தி சிதம்பரம் மாதிரி புகை வந்த ஒரு விஷயமா இருந்துச்சு. இதுவே ஒரு மோசமான அமிலமா இருந்துச்சுன்னா, அல்லது வேற ஏதாவது பொருளா இருந்துச்சுன்னா இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? அப்ப நாங்க வச்ச கேள்விக்கு பொருள் வந்துரும்ல. அந்த இடத்துல ராகுல் காந்தி உள்ள இருக்கிறார். ராகுல் காந்தி உள்ள இருக்கும்போது கையில் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளோடு இன்றைக்கு அவர்கள் வந்திருந்தால் அதற்கு என்ன சொல்வீங்க? அப்பா அது நடக்கலங்கிறதுனால அது இல்லைன்னு ஆயிடுமா? இன்னைக்கு அது நடந்திருந்தால் அப்ப உள்ள வந்தவர்களுக்கு எப்படி அனுமதி கிடைத்தது? கடிதம் கொடுத்திருக்கிறது பிஜேபி எம்பி. இங்க ஆளுநர் மாளிகைக்கு வெளியே ரோட்ல ஒரு பெட்ரோல் குண்டை வீசிட்டு போனவனுக்கு ஜாமீன் எடுத்தது பிஜேபி வக்கீல். ஏன் இப்படி எல்லாம் ஒண்ணா சேருது? எப்படி இது எல்லாம் ஒரே மையப்புள்ளியில சந்திக்குது? நீங்க ஆளுநர் மாளிகைக்கு முன்னால் ரோட்டில் அவன் ஒரு வெடிகுண்டை வீசினதுக்கே நீங்க ஆளுநர் மாளிகைக்கே தாக்குதல்னு சொன்னீங்க. ஆளுநர் மிகப்பெரிய அறிக்கை விட்டாரு. அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, ஆகா ஓஹன்னாரு. கடைசியில் என்னாச்சு? அந்த இடத்திலேயே கையும் களவுமாக மடக்கி பிடித்தது போலீஸ், தமிழ்நாடு போலீஸ். சட்டம் ஒழுங்கு அந்த இடத்திலே நிலைநாட்டப்பட்டது. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு நிலைநாட்டினீங்களா? யார் மடக்கி பிடிச்சா? யார் மடக்கி பிடிச்சா? போலீஸ் பிடிச்சதா? டெல்லி போலீஸ் பிடிச்சதா? நாடாளுமன்ற காவலர்கள் பிடிச்சாங்களா? யார் பிடிச்சா? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் பிடிச்சாங்க. காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் தான் அடிக்கிறார். அப்ப பாருங்க, இங்க யார் பிடிச்சா? இங்க ஆளுநர் மாளிகையில் உள்ளவங்க பிடிச்சாங்களா? தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சதா? இது ரோட்டுக்கு வெளியே, ஆளுநர் மாளிகைக்கு உள்ள இல்ல, ரோட்டுக்கு வெளியே. ஆலூர் ஷானவாஸ், பல கேள்விகள் இதுல முன்வைக்கப்படுது. நீங்க சொல்றது மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அதாவது ஆவணங்கள் இல்லாமல் எப்படி அனுமதிக்கப்பட்டாங்க? இவ்வளவு பாதுகாப்பு இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள எப்படி அந்த சானிடைசர்ஸ் எடுத்துக்கிட்டு ஒருத்தங்க உள்ள வர முடியும்? ராகுல் காந்தி மாதிரியான ஒரு எதிர்க்கட்சியின் முக்கிய தலைவர் இருக்கக்கூடிய இடத்துல அவர் உயிருக்கே ஆபத்து, இது வேற ஏதேனும் ஆகியிருந்ததுன்னா அங்கிருந்த மக்கள் பிரதிநிதிகளுடைய நிலைமை என்னவாகி இருக்கும் அப்படின்ற கேள்விகள் எழுப்புறீங்க. அவங்க இந்த சதியின் பின்னால் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு விசாரிக்கப்படணுன்றீங்க. நீங்கள் இந்த சம்பவத்துக்கு வாங்க, கிண்டி சம்பவத்துக்கு வந்தீங்க. கிண்டியில் வீசினது பெட்ரோல் நிரப்பிய ஒரு பாட்டில்.
அது விழுந்து உடஞ்சி முடிஞ்சிருச்சு. அந்த இடத்துல அவர் கைது பண்ணாங்க. அது வந்து ஆளுநர் மாளிகையின் மீதான தாக்குதல், ஆளுநர் மீதான தாக்குதல்னு என்ஐஏ இன்னைக்கு விசாரிக்குது. தேசிய புலனாய்வு அமைப்பு அதை விசாரிக்குது. மெட்ராஸ் போலீஸ் விசாரிச்சா போதாது அப்படின்னு சொல்லி கவர்னர் மாளிகையில் இது வருது. கவர்னரே முன்னுக்கு பின் முரணாக பல பொய்யான தகவல்களெல்லாம் சொல்லி ஒரு அறிக்கையெல்லாம் விட்டார். அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி சிசிடிவி காட்சிகளோட போலீஸ் அம்பலப்படுத்தினாங்க. இப்போ வைக்கக்கூடிய கேள்வி, இது மாதிரி விஷயங்களில் உடனே ரியாக்ட் பண்ணி அதுக்கு ட்விஸ்ட்டு, அதுக்கு ஒரு நரேட்டிவ் இதெல்லாம் சொல்லக்கூடியவங்க இந்த விஷயத்தில் மௌனம் காப்பது ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ அவங்க பாரத் மாதா கி ஜெய், ஜெய் பீம், ஜெய் பாரத், மணிப்பூர் சர்வாதிகாரத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு வைக்கக்கூடிய முழக்கங்களை நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுவே வந்து ஒரு எதிர்க்கட்சி எம்பி அந்த கடிதத்தை கொடுத்திருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும்? மொய்வா மைத்ராவுக்கு நடந்த தேச பாதுகாப்பு காம்ப்ரமைஸ்ன்றது இதில் அப்ளிகபிள் ஆகுமா? அப்படிலாம் பல கேள்விகளை எதிர்க்கட்சிகள் வைக்கிறாங்களே. அதுதான் நான் கேட்குறேன். சம்பந்தப்பட்ட நபர்கள் இன்றைக்கு முஸ்லீம்களாக இருந்திருந்தால் இதனுடைய எதிர்வினை என்னவாக இருக்கும்? இன்னைக்கு கடிதம் கொடுத்தவர் ஒரு காங்கிரஸ் எம்பியாகவோ ஒரு திமுக எம்பியாகவோ அல்லது எங்கள் கட்சியை சார்ந்த எங்களுடைய தலைவரோ எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோ கொடுத்திருந்தால் இன்னைக்கு என்னவா இருக்கும்? அதுபோல இன்றைக்கு இந்த பிரச்சனையில் பிரதமர் உள்ளே இருந்து, உள்துறை அமைச்சரும் உள்ளே இருந்து இன்றைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா அதுக்கு என்ன ரியாக்ட் எப்படி இருந்திருக்கும்? அப்போ நீங்க ஆளை பொறுத்து, சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்களை பொறுத்து, அவருடைய பெயர்களை பொறுத்து, யாருடைய ஆட்சி என்பதை பொறுத்து, இதுவே இன்னைக்கு வேற ஆட்சியில் நடந்திருந்தா என்னவா இருக்கும்? இதுவே இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இப்படி ஒன்று நடந்திருக்கு. எதிர்கட்சி தலைவராக மோடி இருக்காருன்னு வைங்க, இல்ல அமித்ஷா இருக்காருன்னு வைங்க. இன்னைக்கு ராகுல் இருந்த இடத்துல மோடி அமித்ஷாவும் இருக்கிறாங்க. ராகுல் பிரதமராக இருக்கிறார், அவர் வரலன்னு வைங்க, காங்கிரஸ் ஆட்சின்னு வைங்க. இன்னைக்கு என்ன சீன் கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க, என்ன ஆயிருக்கும்? அவர் வந்து பஞ்சாப்ல போனதுக்கே வந்து என்ன சொன்னாங்க, எப்படி கட்டமைச்சாங்க? மோடி வந்து போனதுக்கு மோடிக்கே உயிருக்கே அச்சுறுத்தல்னு சொன்னாங்க. இன்னைக்கு ராகுல் உயிருக்கு அச்சுறுத்தல் நம்ம சொன்னா நீங்க வந்து கேள்வி எழுப்புறீங்க. அப்படி சொல்லக்கூடாதுங்கிறீங்க. ஏன் ராகுல் உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லையா? ராகுல் நீங்க தான் சொன்னீங்க, காந்தி படுகொலையை சொன்னீங்க, நீங்க தான் இந்திரா காந்தி படுகொலையை சொன்னீங்க, ராஜீவ் காந்தி படுகொலை சொன்னீங்க. அதனுடைய தொடர்ச்சியா ராகுல் காந்திக்கு அச்சுறுத்தல் இருக்கிறதா இல்லையா? இன்னைக்கு அவர் தான் கவனிக்கப்படுகிற தலைவர். இந்த பிஜேபி ஆட்சி அகற்றுவதற்கு இந்தியா முழுவதும் நடைபயணம் போன தலைவர். இன்னைக்கு அவர் தான் கவனிக்கப்படக்கூடிய தலைவர். ஆர்எஸ்எஸ்க்கு நேர் எதிர் சித்தாந்தத்தை முன்வைத்து இன்னைக்கு களத்துக்கு போகக்கூடிய தலைவர். காங்கிரஸ் இவ்வளவு நாளும் பேசாத கருத்துக்களை பேசி காங்கிரசுக்கு உள்ளேயே ஒரு மறுசீரமைப்பை கட்டமைத்திருக்கிற தலைவர். அப்படிப்பட்டவர் இன்னைக்கு நாட்டுக்கு தேவையானவரா இருக்காரு, அடுத்த இடத்துக்கு வரக்கூடிய இடத்துல இருக்கிறாரு. அப்ப அவருடைய உயிருக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் இருக்குது. அதனால தான் அவருக்கு பாதுகாப்பு இருக்கு. அப்படிப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவர் அவைக்குள்ள இருக்கும் போது இப்படி ஒரு சம்பவம் நடக்குதுன்னா, அதுவும் புதிய பாராளுமன்றத்தில் இப்படி நடக்குதுன்னா அதை கேள்வி கேட்க கூடாதா? எங்கேயோ ரோட்ல நடந்ததுக்கு வந்து அரசை பொறுப்பேற்க சொன்னீங்களா, முதலமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொன்னீங்களா, இன்னைக்கு யார் ராஜினாமா பண்ண போறீங்க? இன்னும் இதை பற்றி ஒரு கண்டனம் கூட இல்லையா உங்கள்கிட்ட? நாடாளுமன்றத்தின் மீது இப்படி ஒரு அவலமான தாக்குதல் நடந்திருக்கு, நாடாளுமன்ற அவை நடந்துகிட்டு இருந்திருக்கு, நாடாளுமன்றம் தாக்கப்பட்ட நாளில் நடந்திருக்கு. இதுவரையிலும் பிரதமர் வாய் திறந்து கண்டித்திருக்கிறாரா? உள்துறை அமைச்சர் கண்டித்திருக்கிறாரா? நாட்டில் உள்ள எல்லா கட்சியும் கண்டிச்சிருக்கல, எல்லா தலைவர்களும் கண்டிச்சிருக்காங்களா? நீங்க கருத்தெல்லாம் ரெண்டாவது சொல்லுங்க, நடவடிக்கைலாம் ரெண்டாவது எடுங்க, விசாரணை கூட ரெண்டாவது எடுங்க. ஆனா இது குறித்த உங்களுடைய பார்வை கண்டனம், இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருப்பது நாங்க கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டனமே இல்லையா? அப்ப ஏன் உங்களுக்கு பதறல? அப்ப இந்த பதறாததனுடைய பின்னணி என்னன்னு கேட்கிறோம். இதுக்கு பதில் வேணும்ல நமக்கு. இவ்வளவு குழப்பம் இருக்குல்ல. இதுவே வேற ஆட்சி காலத்தில் நடந்திருந்தால் இப்படி செய்வீங்களா? இதுவே இன்னைக்கு வேற ஒரு ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் நடந்திருந்தால், சட்டமன்றத்துக்குள்ள நடந்திருந்தா உங்களுடைய பார்வை என்னவா இருக்கும்? இப்போ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இப்படி ஒரு ஆட்சி ஒரு காட்சி நடந்திருந்தா இன்னைக்கு அண்ணாமலை சும்மா விட்டுருப்பாரா? எவ்வளவு பெரிய கருத்துக்களை பரப்பியிருப்பாங்க. இன்னைக்கு வந்து இப்பவும் அவங்க கருத்து எப்படி பரப்புறாங்கன்னா, இந்த பாச கூட திமுக எம்பி கொடுத்துட்டாருன்னு பரப்புறாங்க. அப்ப அவங்க திட்டமிட்டு இது போன்ற சம்பவங்களை கட்டமைப்பதும், அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்த பிறகு அது ஒரு பொய் அப்படின்றது ஒரு சில நொடிகளிலேயே அது நிரூபணம் ஆயிடுச்சு. இது ஒரு பொய் அப்படின்றது நிரூபணம் ஆயிடுச்சு. நீங்க வந்து சொன்ன முதல் பாயிண்ட்ல இருந்து திரும்ப பேசணும்னு நினைக்கிறேன். இது எதிர்க்கட்சி மாநிலத்தில் நடந்திருந்தால், தமிழ்நாட்டு சட்டமன்றத்துக்குள்ள இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா, அவங்கெல்லாம் சொல்றது இருக்கட்டும், எதிர்க்கட்சிகள் சொல்றது இருக்கட்டும், நம்ம ஆளுநர் மாதிரி தேச பாதுகாப்புல அக்கறை கொண்டவங்க என்ன கருத்தெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நாம நினைச்சு பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு, இந்த சம்பவம் ஒரு சட்டமன்றத்தில் நடக்காமல் வேறொரு இடத்துல நடந்திருந்தா, பிஜேபி போன்ற இயக்கங்கள் எப்படி இதை
ஒரு ஒரு பூதாகரமாக ஆக்கியிருப்பாங்க அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறீங்க. நீங்கள் எழுப்பின மிக முக்கியமான ஒன்று, இந்த 4 பேரும் இந்துக்கள், இளைஞர்கள், படித்தவங்க. இதே 4 பேருடைய பெயரும் முஸ்லீம் பெயர்களை கொண்டவர்களாக இருந்திருந்தால் என்ன மாதிரியான சித்தாந்தம், என்ன மாதிரியான வதந்தி, புரளி, என்ன இது அல்கொய்தா வரையிலும் சேர்த்து எவ்வளவெல்லாம் பேசியிருப்பாங்க அப்படின்ற கேள்விகள் சமூக வலைதளங்களில் வந்துகிட்டு இருக்கு. இந்த பார்வை மாற்றம் அப்படின்றது எங்கே இருந்து வருது? இன்னொன்று, ஏன் அவங்க பாரத் மாதா கீன்னு சொல்கிறதும் எனக்கு இன்னொரு கேள்வி அதில் இருக்குது. அதை நம்ம அடுத்த சுற்றுல பேசணும்னு நினைக்கிறேன். மணிப்பூர் விவகாரத்தை பேசுவதும், நாங்கள் தீவிரவாதி இல்லை, நானும் இந்திய மண்ணை நேசிக்கக்கூடியவன் தான்னு இந்த விபரீதத்தில் ஈடுபட்ட இந்த 4 பேரும் அவங்க வாழ்க்கையை தொலைச்சிட்டாங்க. அவங்க பெரும் பாதிப்புகளை சந்திக்க போகிறாங்க. பல ஆண்டுகள் சிறையில் இருக்கிற அளவுக்கு நெருக்கடிக்கு ஆளாவாங்க. மணிப்பூர் விவகாரத்தெல்லாம் பேசுகிறாங்க. அவங்களுக்கு யாரையும் ஹார்ம் பண்ணுறது நோக்கம் இல்லைன்னா இந்த ஜனநாயக அமைப்பில் ஏதேனும் ஒரு போதாமை இருக்கா? இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமாக தங்கள் பிரச்சனைகளை அரசு கண்டுகொள்ளலை, எதிர்க்கட்சிகளாலும் அதுக்கு ஒன்றும் செய்ய முடியல அப்படின்றப்ப ஆக்டிவிஸ்டாக இருக்கக்கூடியவங்க அல்லது சமூக நலன் விரும்பிகளாக இருக்கக்கூடியவங்க, எக்ஸ்ட்ரீம் பாதைகளை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் இப்படியான இடத்துக்கு தள்ளப்படுறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. நம்ம முதற் பார்வை மட்டும் சொல்லுங்க, அடுத்து நம்ம பேசலாம். இளைஞர்கள் அப்படிப்பட்ட எதிர்மறையான சிந்தனைகளுக்கு ஆட்படக்கூடாது. இந்த நாடு ஜனநாயக நாடு. எவ்வளவு பெரிய சர்வாதிகாரத்தையும் அறவழியில் நின்று போராடி வீழ்த்திய வரலாறு நமக்கு உண்டு. இந்த நாட்டில் விடுதலை போராட்டம் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. இந்த நாட்டில் நடந்த சமூக நீதி போராட்டம் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மொழி உரிமை போராட்டங்கள் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. இப்போதும் மாநில உரிமை போராட்டமும் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. ஆளுநரை சட்டப்படிதான் இன்றைக்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். கூண்டில் நிறுத்தி கேள்வி கேட்டு இன்றைக்கு நாம் ஒவ்வொரு உரிமையாக மீட்டு கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஆளுநரை நோக்கி வைத்திருக்கிற கேள்வி உட்பட. அதனால எதிர்மறையான எண்ணங்களுக்கு போக வேண்டிய ஒரு அந்த நிலையை வரக்கூடாது. ஆனால் மோடி அரசு செய்கிற போலரைசேஷன் இளைஞர்களை இப்படி தள்ளுகிறது. நீங்க ஏன் இது ஒரு முஸ்லீமா இருந்திருந்தால் அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? மிகப்பெரிய அளவுக்கு இந்த நாடு இன்னைக்கு கொந்தளித்திருக்கும். உலகமே இன்னைக்கு இந்தியாவை உற்று நோக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு ஜோ பைடன் வரைக்கும் இதை பத்தி கருத்து சொல்லியிருப்பார். இங்க மோடியே கருத்து சொல்லல. ஆனால் இதுவே 4 இளைஞர்கள் முஸ்லிம்களாக இருந்திருந்தால் இதை பற்றி இன்றைக்கு அமெரிக்கா ரியாக்ட் பண்ணியிருக்கோம். இதை பற்றி இன்னைக்கு இஸ்ரேல் பிரதமர் கருத்து சொல்லியிருப்பார், அறிக்கை விட்டிருப்பார். இதற்கு இன்னைக்கு பிரிட்டன் ரியாக்ட் பண்ணியிருக்கோம். உலகத்தினுடைய எல்லா நாட்டு தலைவர்களும் இன்னைக்கு இதை பத்தி பேசியிருப்பாங்க. இந்திய நாடாளுமன்றத்தின் மீது தாக்குதல், பயங்கரவாதிகள் தாக்குதல் அப்படின்னு. ஆனால் சம்பந்தப்பட்ட இந்திய நாட்டின் பிரதமரை இந்த நிமிடம் வரை இதை கண்டிக்கலங்கிற போது ஆள் எப்படி இதனுடைய விஷயத்தை தீர்மானிக்குது பாருங்க. செய்யக்கூடிய நபர்கள் யார், செயல் இங்க முக்கியம் இல்லை, செய்யற நபர் யார் என்பதை என்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு போலரைசேஷன், ஒரு கருத்துருவாக்கம் வலிமை பெற்று நிக்குது. இதெல்லாம் வீழ்த்த வேண்டிய இடத்தில் நாம இருக்கிறோம். ஜனநாயக சக்திகளுடைய பங்கு அது செய்ததை யாரு, அது ஒரு அத்துமீறி நுழைந்தது யார், ஒரு தவறான செயல்ல வரம்பு மீறிய செயலில் ஈடுபட்டவர்கள் யார், அவங்க செய்த செயலால் ஏற்பட்ட பாதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி அந்த செயலின் தன்மை, அவங்க பண்ண குற்றம் அப்படின்றத பார்க்கறதுக்கு பதிலாக செய்தது யார், அது ஹிந்துவாக இருந்தால் ஒரு பார்வையாக இருக்கும், முஸ்லீமாக இருந்தால் இன்னொரு பார்வையில் அதை இந்த சமூகம் பார்க்கும் அப்படின்னு சொல்றது ரொம்ப துயரமான ஒரு நேர்வு. நாம் மற்ற 2 விருந்தினர்கள் பேசல, நாம் தொடர்ந்து பேசலாம். திரு ராம்கி, உங்கள் பார்வை இதில்? இல்லை, இட்ஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். நம்ம பாதுகாப்பு குளறுபடிகள் இருக்கிறதுங்கிறத மறுக்க முடியாது. அதை நம்மளை விட நன்கு உணர்ந்த திரு கார்த்தி சிதம்பரம் அவர்கள் பதிவு செய்தார்கள். ஆனால் சொல்கிற ஒரே விஷயம் ரொம்ப இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லும்போது தான் நம்ம கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமாகுது. என்னென்னா, ஒரு விஷயம் உண்மைதான், பாஜக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி இந்த 4 பேர் தவிர இன்னும் 2 பேர் தப்பித்து ஓடி இருக்கார்கள் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துட்டுருக்கு. மொத்தம் இதில் ஈடுபட்டவர்கள் 6 பேர் அப்படிங்கிற மாதிரி இது பற்றின விளக்கம்லாம் ஆளுங்கட்சி கட்சி தரப்பு கொடுத்துருக்க வேண்டும். எதிர்க்கட்சிகள் இந்த விஷயத்தை 6 பேர் ஈடுபடுறாங்க, 4 பேர் ஈடுபடுறாங்க, திட்டமிட்ட சதி அப்படின்லாம் சொன்னால், இப்போ பெகாசஸ் சாஃப்ட்வேர் வரலையும் வாங்கி வச்சுருக்காங்க. உளவு கட்டமைப்பு அப்படின்றது பயங்கரமாக உருவாயிடுச்சு. NIA அப்படின்ற ஒரு அமைப்பு மிகப்பெரிய அளவில் ஒரு வலைப்பின்னல் மாதிரி அதனுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. ஒன்று தீவிரவாத சம்பவம் அல்லது ஒரு தாக்குதல் சம்பவம் நடக்குது அப்படின்னா அந்த இடத்துல எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒன்று. அதுவே ரெஸ்பான்ஸ் சரியா இல்லைன்றது திரு கார்த்தி முன்வைத்த குற்றச்சாட்டு. நான் கேட்குறது, ஏன் இதை ப்ரிவென்ட் பண்ண முடியல? அந்த செக்யூரிட்டி பிரீச் அப்படின்னா அந்த ஆட்கள் போகிறாங்க வர்றாங்க வேற. இந்த சம்பவம் நடக்கிறது என்றால் இதை கண்காணித்து
தடுக்க வேண்டிய அமைப்பு யாரு? இல்லை, அது செக்யூரிட்டி பிரீச் நடந்திருக்குது உண்மை. ஆனால் அதுக்கேற்ற மாதிரியான ஃபாலோ அப்ஸ் என்ன பண்ணாங்க? நமக்கு இன்னொரு முக்கியமான சம்பவம் நடந்தது. குடியரசு தினம் அன்று குடியரசு அணிவகுப்பு நடந்த அடுத்த 1 மணி நேரங்கள்லேயே செங்கோட்டையில் வந்து விவசாயிகள் போய் கொடியேற்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ அப் நடந்ததுலாம் நமக்கு தெரியாது. அது பின்னணியில் அது யார் மேலே என்ன வழக்கு தொடர்ந்துப்பட்டு என்ன விதமான நடவடிக்கை எடுக்கப்பட்டதுலாம் நமக்கு தெரியாது. ஸோ அதை வைத்து பார்க்கும்போது இது போல மக்கள் மறதியிலிருந்து மறக்கடிக்கப்பட்டுருச்சு. செங்கோட்டையில் விவசாயிகள் கொடியேற்றினது ஆமாம், உண்மை, அது உண்மை. நான் இன்னும் ஒரு ஆச்சரியமாக பார்க்குறது வந்து இந்தியா கூட்டணியோட ஸ்டாண்ட். ஆக்சுவலாக இப்போ என்னன்னா, எதற்காக வந்து இந்தியா கூட்டணியை தவிர உடனே நாளைக்கு நாடாளுமன்றத்தில் நாங்கள் கூடியதை பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம எதிர்க்கட்சிகள் வந்து இதை பற்றி பேசணும்னு கேட்குறது. இன்றைக்கே மாநிலங்களவையில் இதை பத்தி விவாதிக்கணும். என்ன செக்யூரிட்டி பிரீச், கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ஹோம் மினிஸ்டர் என்ன பண்ணாங்க, போலீஸ் ஏன் இதை தடுக்கல அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இன்னைக்கே விவாதிக்கணும்னு கேட்டிருக்காங்க. அனுமதிக்காதனால மாநிலங்கள் வந்து வெளிநடப்பு செய்யறாங்க. அது எதிர்க்கட்சிகளோட கடமை இல்லையா? பிஜேபி எதிர்க்கட்சியா இருந்தா கேட்காதா? நிச்சயமா அந்த கடமை என்று செய்து விட்டார்கள். நாளைக்கு வந்து இதே நாடாளுமன்ற அவையில் வந்து அவங்க திரும்ப இந்தியா கூட்டணி கட்சியோட சேர்ந்து பேசும்போது அதோடைய அஜெண்டா என்னங்கும் போது இன்னைக்கு திரு ஆளுநர் ஷா சொல்றதை வைத்து பார்க்கும்போது ஒருவேளை நாளைக்கு ராகுல் காந்தி வந்து இது எனக்கு வைக்கப்பட்ட குறி அப்படிங்கிற மாதிரி ஒரு வழி பேசினால் நம்ம அவர் சொன்னதெல்லாமே நம்ம வந்து ரொம்ப சீரியஸா நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஸோ அவர் ராகுல் காந்தி ஆளுநர் ஷானவாஸோட கருத்து இன்னும் காங்கிரஸ் வந்து ராகுல் காந்திக்கான ஒரு அவருடைய செக்யூரிட்டி த்ரெட் அப்படின்னு பார்க்கல. அவங்க அவர் மட்டும் இல்ல, அந்த அவையில இருந்த எல்லா எம்பிக்கள், எல்லா கட்சி தலைவர்கள் எல்லோருக்குமான செக்யூரிட்டி த்ரெட் தானே அது. பார்க்க வேண்டும். அவங்க பார்க்கல. நாளைக்கு அவங்க என்ன சொல்றாங்க, ஒருவேளை காங்கிரஸ் தரப்போ இல்ல ராகுல் காந்தியே சொன்னாருன்னா அது நிச்சயமாக நம்ம சீரியஸா பார்க்க வேண்டியிருக்குது. ஆளுநர் குறுக்கிடுறார். ஒரு நொடி ஆளுநர். ராகுல் காந்தி குடும்பத்தினுடைய வரலாற்றை தோண்டி பார்க்கும்போது அங்கே அவர்கள் எல்லாம் இழந்திருக்கிறது இந்த நாடு என்பதை பார்க்கும்போது, ராகுல் காந்தி இன்றைக்கு வளர்ந்து வருகிற நிலையை பார்க்கும்போது, அவர் அந்த அவையில் இருப்பதை பார்க்கும்போது, இப்படி ஒரு பாதுகாப்பின்மையின் காரணமாக அடையாளம் தெரியாதவர்கள் ஐடி கார்டு கூட வாங்கப்படாமல் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கோணத்தில் தான் இதை பார்க்கணும். வேற எப்படி பாப்பீங்க? ராகுல் காந்தி குடும்பத்துக்கு ஏற்பட்ட இழப்பை மற்றவர்களோட தமிழர்களுக்கு நமக்கு நல்லாவே தெரியும். தமிழ்நாட்டு தமிழருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அந்த இழப்பு. நான் அந்த இதுக்கு வரல. ரெண்டாவது, நான் வந்து இப்போ நீங்கள் சொல்லும் போதே ஒரு விஷயம் சொன்னீங்க, இதோடைய யார் செய்தவது யார், உங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படிங்க. இந்த கேள்விக்கான விட இது வரைக்கும் பற்றி பேசவே இல்லை. அதாவது நீங்கள் சொல்லும் போதே அவர் வந்து அந்த அந்த சம்மந்தப்பட்ட பெண்மணி வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அந்த ஒரு சம்மந்தப்பட்ட நபர் வந்து அவருடைய அப்பா தச்சு தொழிலாளி, அவர் வந்து வேலை இல்லாமல் காரணத்தினால தான் ஒரு விரக்தியில் தான் இதை செய்தார்கள். ஏற்கனவே அவர்களுக்கு விவசாய போராட்டங்களில் கலந்து கொண்ட அனுபவம்லாம் இருந்தாலும் இவர்கள் பின்னணியில் இதுவரைக்கும் பார்த்த வரைக்கும் ஒரு பெரிய பின்புலமாக ஒரு திட்டமிட்ட வகையில் செய்யக்கூடிய விஷயங்களை அவங்க பார்த்ததா பார்க்க முடியல. ரெண்டாவது, இது போன்ற கவன ஈர்ப்பு போராட்டங்கள் உலகெங்கும் இருக்க எல்லா தலைநகரங்களிலும் எல்லா ஜனநாயக நாடாளுமன்ற கட்சியிலும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு கவன ஈர்ப்பு போராட்டமாக தான் நான் பார்க்குறேன். இது ஒரு அதிரடியான தாக்குதலோ தீவிரவாத தாக்குதலோ நம்ம பார்க்க முடியாது. இதுவரைக்குமான வந்த செய்திகள் அடிப்படையில் பார்க்கும்போது அவர்கள் சம்பந்தப்பட்ட அனைவருமே ஒரு அப்பாவிகள், இல்லை என்றால் அரசாங்கத்தின் மீது ஒரு கோபம் கொண்டு ஒரு எக்ஸ்ட்ரீமாக, நீங்கள் சொல்லும்போது எக்ஸ்ட்ரீம்ஸ் சொன்னீங்க, ஆனால் அதில் குறிப்பாக சொல்ல வேண்டிய விஷயம் படித்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட்கள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். எக்ஸ்ட்ரீம் வியூஸ் கொண்டவங்களான் இருக்கு. எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னு சொன்னா இன்னொருத்தங்களை வந்து தாக்குதல் ஈடுபடக்கூடியவர்களாக, ஹார்ம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறவங்க ஒன்று ஆயுதம் தாங்கி எக்ஸ்ட்ரீமிஸ்ட், ஒன்னொன்று எக்ஸ்ட்ரீம் வியூஸ் கொண்டவங்களாகவும் இன்னொருத்தங்க இருப்பாங்க. இதில் இன்னைக்கு வந்து சம்பவத்தில் ஈடுபட்ட மனோரஞ்சன் அவர் தான் அந்த பாஸ் வாங்கியிருக்கிறாரு மைசூர். அவருடைய தந்தை தேவராஜ் கவுடா சொல்றார், மை சன் இஸ் a good boy, he is honest and truthful, his only desire is to do good for the society and sacrifice for the society. இந்த சமூகத்துக்கு நன்மை செய்யணும், அதற்காக தியாகம் செய்யணுன்றதான் என் மகனோட ஆசை. He used to read Swami Vivekananda's books. I think he developed such thoughts after reading these books. விவேகானந்தருடைய நூட்களை படித்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்திருக்கலாம், சமூகத்துக்கு வேலை செய்யணுன்ற ஒரு ஈர்ப்பு வந்திருக்கலாம். என் மகன் நல்லவன்னு தந்தை சொல்றார். படித்தவர், பண்பாளர், எந்த இயக்கத்திலும் சாராதவர், ஆனாலும் ஏதோ ஒரு மன விரக்தியினால ஒரு போராட்ட வடிவை, இப்படி ஒரு ரொம்ப உச்சகட்ட ரொம்ப ரிஸ்கான போராட்டத்தை கையில் எடுத்திருப்பதுங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது சாதாரண போராட்டம் கிடையாது. இதனால பாதிக்கப்பட்ட இந்த இடத்துல தான் வந்து நம்முடைய ஜனநாயகத்துல, நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயகம் செயல்படுற விதத்தில் இந்த செயலை யாரும் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் அதில் ஏதேனும் ஒரு போதாமை இருக்கா? ஒரு ஆளுங்கட்சி தவறு செய்கிற போது எதிர்க்கட்சி சுட்டி காட்டுறதும், எதிர்க்கட்சி சுட்டி காட்டுறது ஆளுங்கட்சி திருத்திக் கொள்வதும், ஒரு மணிப்பூர் மாதிரியான பற்றி எறிகிற பிரச்சனைகள் வருதுன்னா அதுக்கு சால்வ் பண்றது மாதிரியான விஷயங்கள் வர்றதும்,
டெமோக்ரஸியில் அந்த ப்ராசஸில் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் அண்மை கால போக்குகள் சிலரை விரக்தி கொள்ள வைத்திருக்கிறதோ, நாடாளுமன்றம் இயங்குகிற தன்மையில் அதனுடைய இதில் வந்து பிடிப்பில்லாமல் சில பேர் வந்து இப்படி எக்ஸ்ட்ரீமாக போகிறாங்களா, கவன ஈர்ப்புக்கு இந்த மாதிரியான விபரீதத்தில் ஈடுபடுறாங்களா, ஏதோ ஒரு போதாமை இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கா அப்படின்ற கேள்வி எனக்குள்ளே எழுந்தது. அதைத்தான் நான் முன்னாடி கேட்டேன். இல்லை, நிச்சயமாக போதாமை இருக்கிறதே. அதாவது ஏராளமான காரணங்கள் அடிக்கனால எது அவர்களை இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு தூண்டி விட்டதுங்கிறத பார்க்கணும். அதாவது தூண்டி விட்ட மீன்ஸ் அவங்களாக தான் செய்திருக்கிறார் அந்த போராட்டத்தை. பின்னணியில் நான் இல்லை, யாரும் இல்லைன்னு தான் நம்புகிறேன். ஆனாலும் இந்த அளவு இது ஒரு பெரிய ரிஸ்கான ஒரு போராட்டம். ஏன்னா நமக்கு கடந்த காலகட்டங்களில் நாடாளுமன்ற தேர்தலில் செய்யப்பட்ட தாக்குதல் மூலமாக பாதிக்கப்பட்ட யாரையும் தாக்க பண்ற மாதிரி தெரியலையே. அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை கவனத்தை ஈர்க்கணும், ஒரு பிரச்சனையின் கவனத்தை ஈர்க்கணும். மணிப்பூரை பத்தி பேசுறத பார்க்கிறோம். நாங்க தேசபக்தர்கள் தான் அப்படின்றதுக்கு பாரத் மாதா கி ஜெய் சொல்றத பார்க்கிறோம். அம்பேத்கர் இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு அப்படின்றதுக்கு ஜெய் பாரத் ஜெய் பீம் அப்படின்னு சொல்ற முழக்கத்தை பார்க்கிறோம். சர்வாதிகாரத்தை அனுமதிக்க முடியாது அப்படின்னு நாடாளுமன்றத்துக்கு உள்ள நின்று இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறவங்க சொல்றாங்க அப்படின்றது நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். திரு காரை ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன். மதம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொன்னால் அதை நம்ம வந்து இதை யார் செய்தார்கள், அவருடைய பின்னணி என்ன, அவருடைய மதம் என்ன, இனம், அவங்க ஜாதி என்ன நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்லிடுறேன். பார்க்க வேண்டிய தேவையில்லை, குற்றத்தை குற்றமாகத்தான் பார்க்க வேண்டும். செய்தவர் வந்து மேல் ஜாதிக்காரரா கீழ் ஜாதிக்காரரா, இந்த மதத்தை சேர்ந்தவரா முஸ்லிம் மதத்தை சேர்ந்தவரா கிறிஸ்தவரா ஜூவா இப்படிலாம் பார்க்க தேவையில்லை. குற்றத்தை தான் பார்க்கணும். ஆனால் இந்த சமூகம் அப்படி பார்க்கிறதா? ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் ரெண்டுக்கும் இருக்கா? இல்ல இதே நாடாளுமன்ற சாதாரணமாக கடந்து கொள்றதும், பின்னணியில் தீவிரவாதிகள் இருக்கலாமோ, பின்னணியில் அந்த நாடு இருக்கலாமோ அப்படின்னு திரிக்கிறதுமான தன்மை இருக்கே, அது சமீபமா இருந்துகிட்டு இருக்குல்ல. நாடாளுமன்ற இதே நாடாளுமன்ற தாக்குதல் விஷயத்துல அப்சல் குருவுக்கான அந்த பொடா ஜட்ஜ்மெண்ட்லாம் ஒரு ஆண்டுகளே வந்துட்டு, அதுக்கப்புறம் நடந்த 10 ஆண்டுகள் அந்த விஷயத்தை முன்வைத்து அரசியல் செய்யப்பட்டது. அதில் காங்கிரசும் பாஜக இருதரப்புமே ஒரு தேசிய உணர்ச்சி தூண்டும் விதமான ஒரு இதை செய்தார்கள். அப்சல் குருவுக்கு பயில வேற யாரோ ஒரு வேறு இஸ்லாமியர் இல்லாத வேற ஏதாவது இருந்ததுன்னா வேற மாதிரியா இருந்திருக்கும். அந்த 10 ஆண்டுகள் தேசபக்தி வெறும் தேசபக்தி மட்டும் தானா? தேசபக்தி பேசுறவங்க எல்லாம் தேசபக்தர்கள் தான் பேசுறாங்களா? தேசபக்தி அப்படின்றது வந்து தேசபக்திக்காக மட்டும் பேசப்படுதா, வேற விஷயங்களுக்கு பேசப்படுதான்றது ஒரு பாயிண்ட். திரு காரை நீங்க பேசல. இதுல 2 நிலைகளில் இருந்து பார்க்கணும். ஒரு நிலை நீங்க திரும்ப திரும்ப ஒரு கேள்வியை வைத்துக்கிட்டே இருந்தீங்க. எழுத்தாளர் ராம்கி வந்து அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போகவே இல்லை. என்னுடைய மையப்புள்ளியாக இந்த விவாதத்தில் நான் பேச வேண்டும் என்று நினைத்தது 2 நிலைகள். ஒன்று, அது முதல் சுற்றில் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கார்த்தி அவர்கள் பாதுகாப்பு குறைபாடுகள் குறித்தெல்லாம் விவரமாக பேசிட்டாங்க. பாராளுமன்றத்தில் இப்படி நடந்திருப்பது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது, ஏது ஒரு தேசிய அவமானம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கூட இன்றைக்கு விமர்சனங்கள் வந்திருக்கிறது என்று சொல்லுவதும், இதையே வந்து இஸ்லாமியர்கள் செய்திருந்தால் என்ன என்கிற இந்த 2 கேள்விகள் வந்து நீண்ட நெடிய விவாதத்திற்கு உட்படுத்தப்பட வேண்டிய. என காரணம், கடந்த 2014க்கு பிறகான அதை சுற்றியே சுழன்று வந்திருக்கிற அந்த தேசபக்தி என்பது உண்மையான தேசபக்தி. நீங்கள் கேட்ட கேள்வி எங்கே இருக்கிறது என்பதற்கு விடை தேடுவதற்கான வார்த்தைகளை தான் இன்றைக்கு அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. எது இவர்களை தூண்டியது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டு ரொம்ப ஏர்லி ஸ்டேஜ் தான். இப்போ வந்து அவங்கள பற்றி வந்திருக்கிற தகவல்கள் மிக சொற்பமான தகவல்கள். என்ன நோக்கத்துக்காக செய்தாங்க, இவங்களுக்கெல்லாம் ஏதேனும் இயக்கம் இருக்கா, இவங்க தனி மனிதர்களா, இவங்களுக்கு வேற என்ன அரசியல் சார்புகள் இருக்கு, இது எல்லாமே வந்து இனிமே டியூ கோர்ஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் மாற்றம். நான் சொல்ற பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் உண்மையான நிலைகள் வெளியில் வராது. அதற்கு ஒரு உதாரணம், இன்னைக்கு 1:15க்கு முடிஞ்சதுக்கு பிறகு 2 மணிக்கு பாராளுமன்றத்தை கூட்டி நாங்கள் ஜனநாயகத்தை நாங்கள் காக்க போகிறோம்னு சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் உட்கார்ந்து இந்த ரஞ்சன் சௌத்ரிக்கு மட்டும் வாய்ப்பு கொடுத்தாங்க, மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல. தனியாக ஒரு கூட்டம் நடத்தி இது குறித்து விவாதிப்போம் என்று அவர்கள் செல்ல முனைகிற செயல்பாடுகள் என்பது உண்மையான செய்திகள். இது நிச்சயமாக வெளியில் வராது. இது வந்து ஃபேப்ரிகேட்டட் ஸ்டேட்மெண்ட் தான் இதற்கு பிறகு வருமே தவிர உண்மையான தகவல்கள் இந்த நிலையில் இந்த அரசாங்கம் கொண்டு வந்து சேர்க்கும். இந்த தேச பாதுகாப்பு குறித்து, ஜனநாயகத்தின் மீது விழுந்திருக்கிற இந்த அடி குறித்து இந்த அரசு கவலைப்படும் என்று நான் நினைக்கவில்லை. கவலைப்பட்டிருந்தால் இன்றைக்கு உள்துறை அமைச்சரோ மோடி அவர்களோ ராஜ்நாத் சிங் அவர்களோ இது குறித்தான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்க வேண்டும். அது தவறுகிற பொழுது இதை ரொம்ப முக்கியத்துவம் தராம ரொம்ப டவுன் பிளே பண்றாங்கன்றீங்களா? நிச்சயமா அவங்க இதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கல. நீங்க ஓம் பிர்லா 2 மணிக்கு உட்கார்ந்த ஸ்டைல் நான் முழுசும் பார்த்தேன். அவர் பேசிய பேச்சுக்கள், இதற்கு பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர் சொன்ன வார்த்தை. இன்னைக்கு
சபாநாயகராக இந்த நிகழ்வை நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் என்று அந்த பாராளுமன்றத்தை தன் மீது அந்த சுமத்தி கொண்டு அந்த பாராளுமன்றத்தை ரொம்ப இயல்பாக கடந்து போக வேண்டும் என்று அவர் தன்னை பலிகடாக்கிக் கொள்வதற்கு கூட தயாராக இன்னொருத்தர் சுமக்க வேண்டியது அவர் சுமக்கிறார். அவர் ஆமா, இன்னொருத்தர் சுமக்க வேண்டியது, இன்னொருவர் பேச வேண்டியது. சபாநாயகர் அனைத்துக்குமானவர். அந்த பாராளுமன்றத்திற்கு அவர்தான் அதிகாரம் மிக்கவர். அவருக்கும் பொறுப்பு. சபாநாயகர் கட்சி சார்பற்றவர். இன்னைக்கு தேதிக்கு அவர் எந்த கட்சியின் உறுப்பினரும் அல்ல. உறுப்பினர் இல்ல. எல்லா கட்சிக்கும் பொதுவானவர். அவர் தன் மீது அந்த பழியை சுமந்து கொள்ளுகிற பொழுது பிறரை காப்பாற்ற நினைக்கிறார். இந்த பாராளுமன்றத்திலே பெரிய விவாதங்களை கொண்டு வருவதற்கான சூழ்நிலைகள் இந்த அரசாங்கம் ஏற்படுத்தாது என்பதில் நான் தெளிவாக இருக்கிறேன். இன்றைக்கு அவர்கள் அந்த போராட்ட களத்திலே கைது செய்யப்பட்டு போகிற பொழுது ஒலித்த வார்த்தைகள் தான் மீண்டும் மீண்டும் என் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. மணிப்பூர் கலவரத்திலே நடந்திருக்கிற அந்த மனித உரிமைகள், பெண்களுக்கு எதிராக ஏற்பட்டிருக்கிற அந்த வன்முறைகள் குறித்து சகோதரி நீலம் பேசியிருக்காங்க. காவல்துறை அதிகாரி அழைச்சுக்கிட்டு போகும்போது அவர்களுடைய குரல் அங்கே இருந்து துவங்கியது. சர்வாதிகாரத்திற்கு எதிரான குரல், இந்த நாட்டில் ஜனநாயகம் சாகடிக்கப்பட்டிருக்குது என்பதற்கு குரல், ஒடுக்குமுறை அரசியலுக்கு மீதான எதிர்ப்பான குரல். ஏன் இதை பார்க்க கூடாது? இதை அடிப்படையில் தான் அவர்கள் இந்த செயல்பாட்டை தூண்டி இருக்கிறது என்பதை நான் எங்க வர்றேன்னு கேட்டீங்கன்னா, அவர்கள் எந்த வகையில் போனாலும் ஒரு நாடாளுமன்றத்திற்குள் சென்று இப்படியான சம்பவங்களை செஞ்சுட்டு இந்த காரணத்திற்காக நாங்க செஞ்சோம், நோக்கம் புனிதமானது அப்படின்னு சொல்றதன் வழியாக இந்த தவறை குறைத்து மதிப்பிடவில்லை. நான் ஏற்கனவே அந்த இளைஞர்கள் நாடாளுமன்றத்தில் போய் இந்த பிரச்சனையை பேசி ஒரு கவனத்தை ஈர்க்க வேண்டிய கட்டத்துக்கு ஏன் தள்ளப்பட்டார்கள் என்பது குறித்து இந்த நாடு சிந்திக்கணும். அவர்கள் தவறு செய்தவர்கள் இல்லை என்று நான் சொல்லல. அவர்களுக்கு நோக்கம் என்னவாக இருந்தாலும் அவர் பிறருடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக செய்திருந்தாலும் இந்த செயல் என்பது குற்றம். அதுல மாற்று கருத்து இல்லை. நடந்து விட்டது. நடந்ததற்கு பிறகு அவர்கள் ஒலித்த குரல், எதற்காக இதை செய்தோம் என்று அவர்கள் சொன்ன குரல், அந்த பாரத் மாதா கி ஜெய் என்கிற வார்த்தை ஏன் பயன்படுத்தினார்கள் தெரியுமா? உடனே சொல்லுவாங்கல்ல தேச விரோதிகள் என்ன. இல்லை, உங்களை போன்று பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லக்கூடிய தேச பக்தர்கள், இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் என்பதை உணர்த்துவதற்காக அவர்கள் சேர்த்து ஒலித்த வார்த்தை. கொஞ்ச நாளா ஒரு சொல் இல்லாம இருக்கு. அர்பன் நக்சல்ஸ், ஆமா, அந்தோலன் ஜீவி, போராட்ட ஜீவிகள், எப்போதும் போராடுறதே பொழப்பா வச்சிருக்கிறவங்க அந்தோலன் ஜீவி. அதுவும் பிரதமர் சொல்வாரு. அர்பன் நக்சல்ஸ் நாடாளுமன்ற இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே பயன்படுத்தப்பட்ட ஒரு சொல். அடுத்தது ஆன்டி நேஷனல்ஸ். ஆன்டி நேஷனல் தேச விரோதி. இந்த மூணு இல்லப்பா, நாங்க தேச பக்தர்கள் தான் இருக்காக அந்த பசங்க அது எல்லா வார்த்தையும் சொன்னாங்கன்றீங்க. வார்த்தை ஜெய் பாரத் என்கிற வார்த்தை மிக திட்டமிட்டு அழகாக அவர்கள் எதற்காக செய்தோம் என்பது நாளைக்கு விசாரணை எப்படி மாறும் என்பது வேறு. இன்றைக்கு நடந்திருப்பதை வைத்துத்தான் நம்ம பேச முடியும். அவர்கள் ஒலித்திருப்பது என்பது நாங்கள் பொதுவானவர்கள், இந்த தேசத்தின் மீது, ஜனநாயகத்தின் மீது, சர்வாதிகாரத்துக்கு எதிராக, ஒடுக்குமுறைக்கு எதிரானவர்கள் நாங்கள் என்கிற வார்த்தை அவர்கள் பயன்படுத்தி இருப்பதற்கான முக்கியமான காரணம் இந்த பாசிச சனாதன ஆட்சியின் மீது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற வெறுப்பு. அதற்கு காரணம் இதை மட்டும் நீங்க பேச வேண்டாம். சோ எலக்ட்ரல் மக்களால் சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலையோ தேர்தல் களத்தில் நின்று ஒரு கட்சியை ஒரு ஆட்சியை எதிர்கொள்றது வேற. அந்த களங்களில் வெற்றிகள் சாத்தியமாகல அப்படின்ற நேரத்தில் இந்த மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றாங்களா? நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். ஒரு கேள்வியும் நேயர்கள் முன்னாடி வச்சிருந்தோம். நம்மோட காங்கிரஸ் உடைய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வி ஜோதிமணி அவர்களும் இணைஞ்சிருக்கிறாங்க. நாடாளுமன்ற வளாகத்துக்குள் நுழைந்து வண்ண புகை குண்டு வீசி இளைஞர்கள் போராட்டம் நடத்தி இருப்பது எதற்காக அப்படின்ற ஒன்றை எதை காட்டுதுன்னு கேட்டிருந்தோம். பாதுகாப்பில் ஒரு பெரும் குறைபாடு இருக்குது அப்படின்றது இது வெளிப்படுதா? இந்த சம்பவம் அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவமா? கவன ஈர்ப்புக்காக இந்த விபரீதம் நடந்திருக்கிறதா? அல்லது அரசியல் இதில் செய்யக்கூடாது, இதை அரசியலாக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு பார்வை இருக்கிறதா நேயர்கள்ட்ட கேட்டிருக்கோம். நேயர்களுடைய பதிலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நாம் பார்க்கலாம். கேள்விக்களம் தொடர்கிறது. நம்மோட கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி இணைஞ்சிருக்காங்க. ஜோதிமணி, நீங்கள் அவையில் இருந்திருப்பீங்க. இது சார்ந்த பல கருத்துக்கள் இங்கே பேசப்பட்டிருக்கு. உங்கள் பார்வை? இல்லை, இன்னைக்கு அவையில் நடந்த சம்பவம் மிக நிச்சயமாக அதிர்ச்சியும் கவலையும் அளிக்கக்கூடியது. ஒரு நாடாளுமன்றத்தில் எவ்வளோ பெரிய பாதுகாப்பு குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத இந்த சம்பவம் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. ஒரு 2 பேர் பார்வையாளர் மாடத்திலிருந்து அப்படியே நேரு எம்பிக்கள் அமர்ந்திருக்கிற இடத்துல குதிக்க முடியுது.
அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு புகை குப்பி மாதிரி ஒன்றை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதை வந்து அவங்க அந்த நாடாளுமன்றம் முழுக்க அந்த புகையை பரப்புகிறாங்க. கொஞ்ச நேரம் லைட்டாக மூச்சு திணறல் இருந்தது. இதுவே வந்து ஒரு சாதாரண புகையாக இருக்கும்படி பரவாயில்ல. இதுவே ஒரு விஷவாயுவோ இல்லை அவங்க இந்த குப்பி வாயு குப்பியை எடுத்துகிட்டு வந்த மாதிரி ஒரு பிஸ்டலோ இல்லை ஒரு கத்தியோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருக்க முடியும்? அதனால இது மிக தீவிரமான ஒரு பாதுகாப்பு குறைபாடுன்னு நான் நினைக்கிறேன். மிக நிச்சயமாக இதுக்கு நரேந்திர மோடி அவர்கள் பொறுப்பேற்று அவங்க ராஜினாமா பண்ணணும். நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னீங்க இந்த அர்பன் நக்சல், ஆன்டி நேஷனல் இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்ச நாளாக வர்றதில்லை அப்படின்னு. இன்னைக்கு வந்து அந்த பாஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ண அந்த பாஜக ரெக்கமெண்ட் பண்ண எம்பி பாரதிய ஜனதா கட்சியின் எம்பியாக இல்லாமல் ஒரு காங்கிரஸ் கட்சியின் எம்பியாகவோ இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் எம்பியாகவோ இல்லை ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த எம்பியாகவோ இருந்திருந்தா இன்னார நாங்கள் அது யாரா இருந்தாலுமே நாங்கள் எல்லாருமே இன்னார ஒரு தேச விரோதியாகவும் தீவிரவாதிகளாகவும் ஆக்கப்பட்டிருப்போங்கிறத நம்ம சொல்ல வேண்டியதில்லை. இன்னைக்கு வந்து அதை வந்து பாரதிய ஜனதா கட்சியின் எம்பிங்கிறதுனால இன்னைக்கு பொதுவாகவே பெரும்பான்மையான ஊடகங்கள் வேற வழியே இல்லாமல் இன்னைக்கு அதை பற்றி அதிகம் பேசாமல் வந்து விவாதங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இதில் வந்து இன்னைக்கு எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த புதிய நாடாளுமன்றத்தில் நம்ம கருத்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். பழைய நாடாளுமன்றம் ரொம்ப பழமையான கட்டிடம், அழகான கட்டிடம். ஒரு நாடாளுமன்றம் எப்படி நடக்கணுமோ அப்படி நடப்பதற்கான கட்டிடம். அதில் நவீன வசதிகளும் செய்யப்பட்டுருச்சு. அப்படி இருக்கிற ஒரு நாடாளுமன்றத்தை மாற்றி 1000 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை வீணடிச்சு இப்படி ஒரு ஆடம்பரமான ஒரு சினிமா தியேட்டரை கட்ட வேண்டிய தேவை ஒன்றிய அரசு கிடையாது. ஆனாலும் வந்து இது வந்து ஒரு சினிமா தியேட்டர் மாதிரியே தான் இருக்கும். நீங்க அந்த பார்வையாளர் மாடத்தை பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய லக்ஸுரி தியேட்டரோட ஒரு பாக்ஸ் மாதிரி தான் அது இருக்கு. அதனால தான் அவங்க டக்குன்னு எட்டி குதிச்சிட்டாங்க. இதுவே பழைய நாடாளுமன்றமா இருந்திருந்தா பழைய நாடாளுமன்றத்தில் பார்வையாளர் காலரி மிக உயரத்தில் இருக்கு. அங்கிருந்தெல்லாம் வந்து எம்பிக்கள் அமர்ந்திருக்கிற மக்களவையா இருந்தாலும் சரி மாநிலங்களவையா இருந்தாலும் சரி யாரும் குதிக்க முடியாது. எங்களுக்கு வந்து இந்த புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் பணம் வீணடிப்பு இது ஒரு வெட்டி ஆடம்பரம்னு நினைச்சா கூட எங்களுக்கு அது யூசர் ஃப்ரெண்ட்லியாவே இல்லை. அந்த மாதிரி விஷயங்களை தான் நாங்கள் இப்போ தண்ணி வேணும்னா கூட யாராவது அவசரமா உயிர் போகுதுன்னா கூட நீங்க 500 மீட்டர் ஓடி போய் தான் தண்ணி கொண்டு வரணும். ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை ஒரு பிரிண்டரோ அவசரத்துக்கு நீங்க பிரிண்ட் எடுக்கணும்னா நீங்க எங்க லைப்ரரிக்கு போங்கிறாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்லைன்னு தான் நாங்கள் குறைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் தெரிய வருது என்னன்னா, இன்னைக்கு நாங்கள் அந்த சம்பவத்தை அனுபவிச்சிட்டோம். இப்போ பழைய நாடாளுமன்ற கட்டிடம் நம்ம எல்லாரும் டிவியில் பார்த்துருப்போம், வட்ட வடிவில் இருக்கும். ஆனால் அது எப்படி உள்ள அமைஞ்சிருக்கும் அப்படின்னா அதனோட வெளிப்பகுதியில் ஒரு லாபி இருக்கும். அந்த லாபியில் தான் எம்பிக்கள் முதல்ல போகிறது. ஊடகவியலாளர், அனுமதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் அங்கே இருப்பாங்க, எம்பிக்களுடைய பிஏக்கள் இருப்பாங்க. இந்த மாதிரி பார்வையாளராக வர்றவங்க அந்த ஃபர்ஸ்ட் லாபியில் வந்து தான் ப்ராப்பராக வந்து அவங்கள பாதுகாப்பு சோதனைகள் செஞ்சு அங்கிருந்து மாடி வழியாக அவங்கள பார்வையாளர் கேலரிக்கு அனுப்புவாங்க. அந்த முதல் லாபி முடிஞ்சதுன்னா 2வது லாபிக்கு எம்பிக்களும் கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். ஒரு வழியில, இன்னொரு வழியில அவங்க சென்ட்ரல் ஹாலுக்கு போய் நாங்க நாடாளுமன்ற மக்களவைக்கோ மாநிலங்களவைக்கோ போகலாம். அதை தாண்டினா 3வது லாபி இருக்கு. அந்த 2வது லாபியில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ், அங்க இருக்கிற நாடாளுமன்ற ஸ்டாஃப் தான் நுழைய முடியுமே ஒழி வேற யாருமே நுழைய முடியாது. 3வது லாபியிலே அப்படிதான். நாங்க ரெண்டு பிரிவினர் தான் நுழைய முடியும். அதுக்குள்ளதான் நாடாளுமன்ற கட்டிடம் இருந்தது. இங்க எப்படின்னா நீங்க எடுத்த உடனே ஒரு நிறைய கேட் இருக்கு அங்க மாதிரி இங்க ஒரு கேட், அதுல ஒரு குறுகலான செக்யூரிட்டி. அதுல இருந்து போனீங்கன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு சும்மா 10 மீட்டர்ல நாங்க இருக்கிற நாடாளுமன்றம், அங்க ரொம்ப நேரோவா ரொம்ப குறுகலா ஒரு ஆள் மட்டும் போற மாதிரி ஒரு செக்யூரிட்டி செக்இன், உடனே நாடாளுமன்றம். அப்ப நீங்க வந்து அங்க மாதிரி இந்த மாதிரி பலவிதமான பாதுகாப்பு அடுப்புகள் இந்த நாடாளுமன்றத்தில் கிடையவே கிடையாது. அந்த முதல் செக்யூரிட்டி தாண்டினீங்கன்னா எம்பிக்களும் அங்கதான் தாண்டணும், மற்றவங்களும் அங்கதான் தாண்டுவாங்க. இப்போ அந்த இடத்துல ஒரு ஹால் மாதிரி இருக்கு. அங்க எப்ப பார்த்தாலும் 100 பேர் நின்று பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வந்து பழைய நாடாளுமன்றத்தில் சாத்தியமே கிடையாது. இன்னைக்கு இன்னொரு விஷயம் ரொம்ப ஷாக்கிங்கா எங்களுக்கு உணர்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க பழைய நாடாளுமன்றத்தில் நீங்க ஏற்கனவே பாரதிய ஜனதா கட்சியில தான் நாடாளுமன்ற தாக்குதல் நடந்தது. அப்ப கூட நாடாளுமன்ற தாக்குதல் வந்து நாடாளுமன்ற கட்டடத்துக்கு வெளியிலேயே வந்து முறியடிக்கப்பட்டுருச்சு நம்மளுடைய திறமையான பாதுகாப்பு அதிகாரிகளால். ஆனா இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்திற்கு உள்ளேயே அவங்க வந்துட்டு சூழலை பார்க்கிறோம். ரெண்டாவது, ஏதாவது அசம்பாவிதம் நடந்து நம்ம வெளியேறணும் அப்படின்னா பழைய நாடாளுமன்ற கட்டிடத்துல நான் சொன்ன மாதிரி 2-3 லாபி இருக்குது. நீங்க இந்த லாபியில் ஓடலாம், அந்த லாபியில் ஓடலாம். நீங்க சென்ட்ரல் ஹால் வழியா போனீங்கன்னா பெரிய எம்டி ஸ்பேஸ் இருக்குது, இந்த பக்கம் எம்டி ஸ்பேஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்டாம்பீடெல்லாம் நடக்கிற ஒரு சூழல் இல்லை. இங்க என்னன்னா நீங்க வெளியே வந்தீங்கன்னா நம்ம செக்யூரிட்டி செக்இன்ல போறோம்ல, அந்த நேரோ லைன்ல ஒரே ஆள் தான் போக முடியும் அட் டைம்ல. அதுல தான் நம்ம உள்ள வர முடியும், வெளியே போக முடியும். அப்ப அந்த 540 வலுவான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து நிறைய அதை இன் டீடைல் ரொம்ப நரேட் பண்றீங்க. அரசாங்கத்தோட ரெஸ்பான்ஸ் அப்படின்றது என்னவா இருந்தது? எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கை இன்னைக்கு என்னவாக இருக்கு? இது வந்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு விஷயமா?
இது மிக நிச்சயமா அரசியல் செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. என்னன்னா இது ஒரு நாடாளுமன்றம் மட்டுமில்ல, எம்பிக்கள் மட்டுமில்ல, நீங்க பார்வையாளர் மாடத்துல இன்னைக்கு இந்த பசங்க எங்கிருந்து குதிச்சாங்களோ அதே பார்வையாளர் மாடத்துல அதுக்கு பக்கத்துல இருந்த பார்வையாளர் மாடங்கள்ல ஏராளமான சாதாரண மக்கள், அப்பாவி மக்கள் வந்து அங்க உட்கார்ந்துருக்காங்க. நாடாளுமன்ற பணியாளர்கள் இருக்காங்க. அதுல ஒரு பொண்ணு தேம்பி தேம்பி அவ்வளவு நேரம் அழுகுது அதிர்ச்சியில். அதை போய் நான் ஹக் பண்ணி அவ்வளவு நேரம் நின்னா கூட அந்த பொண்ணுக்கு அழுகையும் பயமும் போக மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கிறப்ப, அதுவும் இல்லாமல் ஒரு நாடாளுமன்றம்ங்கிறதோ இல்லைங்கிறது வந்து ஒரு தேசத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு இதய மாதிரி ஒரு அமைப்பு. அதில் தாக்குதல் நடத்துறதுங்கிறது, தேசத்தின் மீது தாக்குதல் நடத்துறதுங்கிறது வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒன்று தான். அப்போ வந்து இந்த இவ்வளவு ஒரு அலட்சியம் வந்து எப்படி நாடாளுமன்ற கட்டணத்துக்கு தெரியல. ரெண்டாவது அங்கே ஏதாவது ஒரு அபாய சங்கு மாதிரி பலா மாதிரி ஏதாவது இருக்கா, ஒரு பேனிக் பட்டன் இருக்கான்னு கூட எங்களுக்கு தெரியல. அப்படி ஏதாவது இருந்தால் நாங்கள் போய் அழுத்த வேணுமா? நிறைய பேர் கேட்குறாங்க எம்பிக்கள் அங்கே என்ன பண்ணுறாங்க. எம்பிக்கள் தான் போய் அவங்கள பிடிக்க வேண்டிய சூழலே இருக்கு. எங்காவது வரை இன்னைக்கு தான் எங்களுக்கே தெரிஞ்சுது, ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த நாடு மக்களவைக்குள்ளேயோ மாநிலங்களுக்குள்ளேயோ நாங்க தான் எங்களை காத்துக்க வேண்டியிருக்கு. ஏதாவது அலாரம் அடிப்பாங்களா? அது மனித உரிமை மீறல் கணக்குல வருமா? இல்ல அடிச்சாங்கன்னா ஒரு பெரிய தாக்குதலை நகர்த்துற மாதிரி கிடையாது. அவங்க கையில் இருக்கிற ஒரு விஷயத்தை புடுங்க ட்ரை பண்றாங்க. அவரை வந்து அங்கிருந்து வந்து நாடாளுமன்றத்தினுடைய வெல்லுக்கு போகாம தடுக்கிறாங்க. அந்த போராட்டத்துல தான் அது நடக்குதே ஒழிய யாருக்குமே ஒன்றும் புரியல. இவங்க கையில என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. ஒரு புகை போய்கிட்டு இருக்குது, நீங்க அவங்க கையில கத்தி இருக்கா, பிஸ்டல் இருக்கா அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. ஒரு வி ஆர் வெரி க்ளூலெஸ். அது ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எந்த எம்பிக்களுமே பயப்படல. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த குல்தீப் அகூஜாவும், அப்புறம் சிவசேனால இருந்து அரவிந்த் சாவந்தும், அப்புறம் ஒரு இண்டிபெண்டா இருக்கிற அனுமான் பேனிவால், இவங்க 3 பேரும் தான் போய் பிடிச்சு அதை வந்து கட்டாயமா அதை அவங்கள கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த் குறைவா இருந்தது மக்களவையில். இதுவே 543 எம்பிக்கள் உட்கார்ந்துருந்து என்ன நடக்குதுன்னு புரியாம ஒருத்தர் வெளியே வர ட்ரை பண்ணியிருந்தாலும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று துயரம் இன்னைக்கு நம்மளால அழிக்கவே முடியாத ஒரு துயரம் நிகழ்ந்திருக்கும். நன்றி நன்றி. பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து மிக நிச்சயமா பிரதம மந்திரி அவர்கள் பொறுப்பேற்கணும். அவர் நிச்சயமா ராஜினாமா பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஒரு சாதாரணமா நீங்க வந்து ஒரு ரோட்ல எல்லாரும் பயன்படுத்துற ரோட்ல, பரபரப்பான ரோட்ல ஒரு சின்ன சம்பவம் நடந்துருச்சு. அதுக்கே ஆளுநர் வந்து தன்னோட பதவியில் மரியாதை கண்ணியத்தை கூட பார்க்காம தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு கூரை ஏறி கூவினாரு. பாஜக சத்தம் போட்டாங்க. அப்ப ஒரு சின்ன சம்பவத்துக்கே, ஒரு உப்பு பெறாத சம்பவத்துக்கே வந்து ஒரு தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய செக்யூரிட்டி பிரீச் நடந்திருக்கு. அப்ப இந்தியாவில் எவ்வளவு பெரிய சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு. ஒரு பாராளுமன்றத்தை கூட பாதுகாக்கக்கூடிய ஒரு வலிமையற்ற பிரதமராக இருக்கிற நரேந்திர மோடி எப்படி நாட்டை பாதுகாப்பார்? அதனாலதான் சீனால இருந்து 16,500 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்திய நிலப்பரப்பை ஆக்கிரமிச்சு அவங்க உட்கார்ந்துருக்காங்க. மிக நிச்சயமாக நரேந்திர மோடி ஆட்சியில் இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது இந்த பாராளுமன்ற தாக்குதல் ஒன்னே சாட்சி. நன்றி நன்றி ஜோதிமணி. கேள்வி களத்தில் ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். நாடாளுமன்ற வளாகத்துக்குள் நுழைந்து வண்ண புகை குப்பி, ஜோதிமணி தான் நல்ல தமிழ் வார்த்தை சொன்னாங்க, புகை குண்டு இல்லை அது புகை குப்பி அப்படின்னு சொன்னாங்க, கேனிடைசர். 4 இளைஞர்கள் போராட்டம் நடத்தியிருப்பது எதை காட்டுகிறது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். பாதுகாப்பில் பெரும் குறை என்று 75% நேயர்களும், அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் என்று 7% நேயர்களும், கவன ஈர்ப்புக்காக நடந்திருக்கக்கூடிய விபரீதம் என்று 13% பேரும், இதை அரசியலாக்கக்கூடாது என்று 5% பேர் கருத்து சொல்லியிருக்கிறாங்க. பாதுகாப்பில் பெரும் குறை என்பது 75% பேரோட கருத்து, கவன ஈர்ப்புக்காக நடந்த விபரீதம் என்பது 13% பேருடைய கருத்து. இது நிறைவு சுற்று. திரு நித்யானந்தம் நிறைவு பார்வை. பாதுகாப்பு குறைபாடு தான் என்பதில் எந்த விதமான இரண்டாவது கருத்துக்கு நேயர்களும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் உண்மையும் கூட. அதனால் அதை அரசியலாக்காமல் அவியலாக செய்வாங்க. எதிர்கட்சின்னா அரசியல் தான் பண்ணுவாங்க. ஏற்கனவே நமக்கு தெரியும் இது என்ன சொல்லிட்டு. இப்போ ஜோதிமணி அவர்கள் அழகாக சொன்னாங்க ஒரு விஷயம், உப்பு பெறாத விஷயம். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரு பட்டாசு வெடிக்கிற மாதிரி மஞ்சள் நிறத்தில் ஒரு குடுவையிலேருந்து வந்துருச்சு போக, இதை போய் தீவிரவாதம், எம்பிக்களுக்கு உயிருக்கு ஆபத்து அப்படின்னு நான் பேசினா எப்படி இருக்கும்? சார், வீட்டு வாசல்ல தெருமுனையில மஞ்சள் கலர்ல புகை வந்தா பரவாயில்ல, பார்லிமெண்ட் சென்ட்ரல் ஹால்ல ஒரு பார்லிமெண்ட்ல 500 பேருங்க சபை நடக்கும்போது நான் என்ன, உங்களுடைய மாநிலத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டு வாசலுங்க, எல்லாரும் வீட்டு வாசலும் இல்லை, அங்கேயே அவ்வளோதான் விஷயம். வீடு பூந்து வெட்டுறான், அங்கே வெட்ட முடியல, அதனால அவன் அச்சுறுத்துறான். உள்ளே விழுந்து யார் மேலேயாவது பட்டிருந்தாக்க அதில் அனுமதிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? அதாவது அவங்க கேட்குற மாதிரி கேட்குறேன் நான். அவங்க இந்த குடுவையிலேருந்து வந்தக்கூடிய மஞ்சள் நிற புகையை பட்டாசு புகையை அப்படின்னு ஏன் எடுத்துக்கல? உப்பு பெறாத வேலை தானே அது. அதனால் அடுத்தவங்களை குறை சொல்கிற போது அதை பூதாகரப்படுத்துறது,
தாம் செய்யும்போது அது உப்பு பெறாத விஷயன்றது இதெல்லாம் வந்து இரட்டை நாக்கு. சரி, இது உப்பு பெறாததா பூதாகரமானதா? இது பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்கிற போதே பூதாகரம் தான் தானுங்க. சரி, நாம் ஒரே நிலையில் இருக்கிறோம். அங்கே நடந்ததும் தவறு, இங்கே நடப்பதும் தவறு. மணிப்பூர் சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டாங்க. மணிப்பூர் சம்பவத்தில் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த இன்றைக்கு மணிப்பூரில் அமைதி திரும்பி இருப்பதாக தீவிரவாதிகள் பெரும்பாலான பேர் தங்களுடைய ஆயுதங்களை கொடுத்து அமைதிக்கான உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். இதனால் விரக்தி அடைந்த நீங்கள் சொன்ன நக்சல் நர்பல்ஸ் நான் எடுத்து வச்சுருந்தேன், கரெக்டாக நீங்கள் கேட்டீங்க. இவர்கள் ஏன் இதை செய்திருக்க கூடாதுன்னு நான் கேட்கலாம். அமைதி திரும்பிடுச்சுன்றீங்களா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட திரும்ப 2-3 நாளைக்கு முன்னாடி கூட பிரச்சனை இருந்தது சார் அங்க. ஆமாம், ஒரு பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் அவங்க தீவிரவாதிகள் பெரும்பாலும் சரணடைந்து விட்டார்கள். அவர்கள் சீரான வாழ்க்கை வாழ்வதற்கு தயாராகி விட்டார்கள். ரெண்டாவது, விவேகானந்தரை படித்தார். அவங்களும் சொல்கிறாங்க, நீங்களும் சொல்கிறீங்க சார். இப்போ இந்தியா டுடேல ஆமாங்க, அவரோட மகன் பேட்டி சார். அது பொய் இல்லைங்க, நான் பொய்யினே சொல்ல வரல. நீங்களும் சொல்றீங்கன்னா ஏதோ குத்தம் பண்ணது மாதிரி சொல்றீங்க. விவேகானந்தர் எங்காவது இந்த மாதிரியான வன்முறையில் இறங்க சொல்லிருக்காரா? விவேகானந்தர் ஒழுங்காக படிச்சிருந்தா செய்வாங்களா? இப்போ வள்ளுவருக்கு 133 அடி சிலை வச்சோம். நாம் என்ன பண்ணுறோம்? கல் உண்ணாமையை கடைபிடிக்கிறோமா அல்லது புலால் உண்ணாமையை கடைபிடிக்கிறோமா? என்ன கடைபிடிக்கிறோம்? வள்ளுவரை படித்து சிலை வச்சு வள்ளுவர் சொல்ல மாற்றாந்தாய் பேராண்மைனா என்னன்றது வள்ளுவர் சொல்லிருக்காங்க, கடைபிடிக்கிறோமா? பெரும்பாலான அரசியல்வாதிகள் கேட்குறேன். அதனால் இவர் விவேகானந்தரை படித்தார், அதனால் விவேகானந்தர் தவறான வழி காமிச்சாரா? அப்படி இல்லை, பொருள்படப்படி பேசுகிறீங்க, அது தப்பு. விவேகானந்தர் இங்கே வன்முறைக்கான இடம் கொடுக்கவே இல்லை, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. விவேகானந்தரை படித்து தேசபக்தியை, தேசத்துக்கு தியாகம் பண்ணும், தேசத்துக்கு நல்லது பண்ணும் அப்படின்னு இருக்கிற என் மகன் ஹானஸ்டான ட்ரூத்ஃபுல்லான ஒரு பையன், அப்பாங்க பெத்த அப்பா அப்படித்தாங்க பேசுவார். விவேகானந்தர் எங்காவது இந்த மாதிரி வன்முறையை கடைபிடிக்க சொல்லிருக்காரா? வள்ளுவர் எங்காவது இந்த மாதிரி இவர்கள் செய்கின்ற தவறை ஆமோதித்திருக்கிறாரா? அடுத்த பாயிண்ட் கிடையாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி வரிசையாக உங்களுக்கு இந்த கல்லுள்ளாமை, புலாவுள்ளாமை, மாற்றாந்தை, அதாவது வள்ளுவர் 1000 சொல்லியிருக்காரு சார். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் செய்தொழில் வேற்று சிறப்போவான்னு சொல்லியிருக்காரு. உண்மைதான். அதை எல்லாரும் தமிழர்கள் பெரும்பாலும் கடைபிடிக்கிறாங்க. பிறப்புல ஏற்றத்தாழ்வு இல்லைன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. கடைபிடிக்கலைங்க, கடைபிடிக்கணும். நானும் கடைபிடிக்கணும். அவங்களும் பிடிச்சதை எடுத்துக்கிறாங்க சார். அடுத்தான் சொல்லுது, சனாதன ஜாதியை சொல்லலை. வள்ளுவர் என்ன சொல்லிருக்காரோ அதை முன்கூட்டியே சனாதனமும் சொல்லியிருக்கு. அதனால ஏதோ வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு எதையாவது பேசிட்டு இருக்கக்கூடாது. ரெண்டாவது, ராஜினாமா பண்ணும் பிரதமர். எவ்வளோ அவசரம் பாருங்க. 4 மாதம் இருக்குது, மக்களை சந்திங்க, நடந்ததை சொல்லுங்க, ஜனநாயக முறையில் உங்கள் ராகுல் காந்தியை பிரதமர் ஆக்குங்க. யார் தடுக்கிறாங்க? அவசரம். இப்போவே அந்த நாற்காலியில் போய் உட்காரணும். ஆசை, பேராசை, இதெல்லாம் வந்து தவறான விஷயம். ஜனநாயக நாடு. ஒரு உள்துறை அமைச்சரோ ஒரு அமைச்சரோ அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு விசாரணைக்கு பிறகுதான் என்ன என்று தெரிந்து அந்த வகையிலே தான் அவர்கள் அறிக்கை கொடுக்க வேண்டும். எல்லாரும் மாதிரி 140 கோடி மக்கள் சொல்வது மாதிரி அவர்கள் சொல்வது அவருடைய பொறுப்பை தட்டி கழிப்பதற்கும் விசாரணை திசையை மாற்றுவதற்கும் தான் உதவி புரியும். எனவே அதை உணர்ந்து அவர்கள் விலகி இருக்கின்றார்கள். நன்றி. திரு ஷானவாஸ், நிறைவு சுற்று சுருக்கமா? இல்லை, வந்தவர்கள் யார், அவர்களுடைய நோக்கம் என்ன, அவருடைய பின்னணி என்ன, இதெல்லாம் வந்து இப்போது விசாரணை அமைப்புகளுடைய கைகளில் போயிடுச்சு. அதனால் வந்தவர்களை பற்றி நாம் பேசுவதை விட வர வைத்தவர்கள் அல்லது வர அனுமதித்தவர்கள் அப்படி பார்ப்போம். உள்ளே விட்டவர்கள் அவர்கள் குறித்து பேசுவது தான் இதுல முக்கியமானது. ஏன்னா வருவதற்கான சூழல் இல்ல, வர வைத்தவர்கள் என்ன எனக்கு புரியல. அது ஏற்கனவே திருப்பி அதை நான் கண்டிச்சேன், என்னோட கண்டனத்தை தெரிவிக்கிறேன். வர வைத்தவர்கள் யார் சொல்லுங்க. விசாரணையில தான் சார் தெரியும். அடுத்த சுற்று சார், அடுத்த பாயிண்ட்டுக்கு போங்க. வரவிட்டவர்கள் யார் அதை சொல்லுங்க. எல்லாரும் அப்படி வந்துட முடியுமா? எல்லாரும் நுழைஞ்சிட முடியுமா? எல்லாரும் மேல இருந்து குதிச்சிட முடியுமா? குதிச்சிறவரை பிடிக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு குறைபாடுன்னு சொல்றோம். அதான் பாதுகாப்பு குறைபாடு 75 விழுக்காடு சொல்றாங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறேன், எம்பிக்கள் கார்த்திக் அவர்கள் சொல்லிருக்காங்க. காவலர்கள் வந்து பிடிக்கவில்லை. ஏன்? ஆக வரவழைத்தார்கள் என்பதை உள்நோக்கம் கொண்டது. பிரதமரும் உள்துறை அமைச்சரும் இல்லாமல் ராகுல் காந்தி இருக்கும் போது வரவழைத்தார்கள் என்று முதல்ல சொன்னீர்கள். அதுவே கண்டனத்துக்குரியது என்று நான் சொன்னேன். இப்ப மீண்டும் அதை திரும்ப சொல்றீங்க, தவறு. தயவு செய்து நீங்க இதை திரும்ப பெறுங்க. இப்படியெல்லாம் பேசாதீங்க. நான் சொன்னதுல எதுவும் ஃபேக்சுவல் எரர் கிடையாது. ஃபேக்சுவல் எரர் இல்லையா? பிரதமரும் உள்துறை அமைச்சர் இல்ல தானே, சபாநாயகர் இல்ல தானே, ராகுல் காந்தி உள்ள இருந்தார் தானே, அவை காவலர்கள் யாரும் வந்தவர்களை தடுக்கல தானே. சோதனை ஒரே ஒரு விஷயம் கேக்குறீங்க. உள்ளே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள்னா சோதனை முழுமையாக நடக்கல தானே. கேஸ் வெடிச்சது முன்னாடியே அறிக்கை விட்டார் முதல்வர். அதனால பின்னாடி என்ன ஆச்சு? பயங்கரவாதிகள் புரிஞ்சியாவலையா? நிறைவு சுற்று சார்.
ஷானவாஸ் உங்க நிறைவு பார்வை சுருக்கமா சொல்லி முடிங்க. அதுதாங்க நான் சொன்னதுல எதுவுமே தவறில்லையே. அப்போ முழுக்க முழுக்க இது பாதுகாப்பு குறைபாடு. இப்போ வந்தவர்களுக்கு பெரிய தீவிரவாத பின்னணி இல்லை, அது இல்லை, இது இல்லை, அவங்க ஏதோ விரக்தியில் செஞ்சுட்டாங்க, போராட்டத்தை வெளிப்படுத்துறதுக்கு இப்படி வெளிப்படுத்திட்டாங்க, இது ஒரு போராட்டமாக தான் பார்க்கணும், தீவிரவாதமாக பார்க்கக்கூடாது. சரி, ஓகே, இதை பார்க்கக்கூடாது. இப்படிப்பட்ட பாதுகாப்பு குறைபாட்டு இருக்கும்போது இவர்கள் உள்ளே வந்து விட்டார்கள், இப்படி செஞ்சிட்டார்கள் போது உண்மையிலேயே அங்கே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு யாராவது உள்ள வந்திருக்க முடியும் தானே? அப்படி பாருங்க. அப்ப அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால், இப்படி ராகுல் காந்தி போன்ற தலைவர்கள் உள்ளே இருக்கும்போது, நாடாளுமன்ற உறுப்பினர் உள்ளே இருக்கும்போது அப்படி யாராவது வந்திருந்தால், அப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால், அப்படிதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. எனவே இது முழுக்க முழுக்க அரசின் தோல்வி, முழுக்க முழுக்க பாதுகாப்பு குறைபாடு, முழுக்க முழுக்க இதை விசாரிக்க வேண்டும். இதற்கு பொறுப்பேற்று நம்ம ஜோதிமணி அவர்கள் சொன்னது போல பிரதமர் பதவி விலகணும், உள்துறை அமைச்சர் பதவி விலகணும், இல்லைன்னா பதில் சொல்லுங்க. நன்றி. நன்றி. திரு ராம்கி. இந்த ஆப்ஷனுக்கு நான் எல்லா ஆப்ஷனுமே செலக்ட் பண்ணுறேன் இந்த போலுக்கு. ஆனால் அது சிஸ்டம் அனுமதிக்காது. நடந்திருப்பது ஒரு பெரிய செக்யூரிட்டி லேப்ஸு, பெரிய பாதுகாப்பு குளறுபடி தான் என்பது சந்தேகமில்லை. பாராளுமன்றத்தில் மட்டும் இல்லை, பொதுவெளியிலும் நடக்கிற பாதுகாப்பு சிக்கல்களை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குரல் எழுப்ப வேண்டும் என்பது தான் ஒரு சாமானிய மக்களுடைய எதிர்பார்ப்பு. இதில் முக்கியமான விஷயம் அப்பாவி மக்கள், அதில் சிக்கிக்கொண்ட அப்பாவி மக்களை தீவிரவாதியால் ஆக்காமல் அதை எதிர்க்கட்சிகள் முன்னெடுக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய வேண்டுகோள். நன்றி. நன்றி. திரு காரை. இதில் முதல் சுற்று சொல்லும்போது இந்த கவன ஈர்ப்பு குறைபாடுன்னு ஒரு 13% சொல்லியிருக்காங்க. நான் முதல் முறை சொல்லுகிற பொழுது அந்த காரணங்களை சொன்னேன். இரண்டாவது முறை இதை மட்டும் நம்ம குறிப்பிட்டு பார்க்காம, சமீபத்தில் இது போன்ற சிந்தனை கொண்டவர்கள் இப்போ கேரள ஆளுநர் மீதான மாணவர்கள் தாக்குதல், அந்த தாக்குதலுக்கான காரணம் என்ன? அந்த ஆளுநர்களுடைய நடவடிக்கைகள் பிடிக்காதவர்கள் தங்களுடைய வெறுப்பை, எதிர்ப்பை காட்டுவதற்கான சரி தவறு என்பது நம்ம விவாதத்திற்குரியது காட்டியிருப்பது என்பது. தமிழக ஆளுநருக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடத்துறது, வன்முறைகள் இல்லாமல் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடந்தது. இன்றைக்கு உச்சநீதிமன்றம் போய் ஸ்டாலினை போய் பார்ப்போம் போ அப்படி விரட்டின உடனே மசோதாவை கொடுக்குற ஓடுறீங்கல்ல. இந்த சிந்தனைகள் எல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், எதிர்க்கட்சிகளை ஒடுக்குவதற்காக இவர்கள் நடைமுறைப்படுத்துகிற ஜனநாயகத்திற்கு எதிரான ஒடுக்குமுறை அரசியலுக்கு மீதான அந்த கோபம் தான் இவர்கள் எழுப்பிய முழக்கங்களின் அடிப்படையில், இவர்களுடைய 4 பேருடைய பின்புலங்கள் இதுவரைக்கும் தெரிந்திருப்பதன் அடிப்படையில் அவருடைய நோக்கமாக இருந்திருக்க முடியும். இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம், பிரதமர் இல்லை, உள்துறை அமைச்சர் இல்லை, சபாநாயகர் இல்லை, இது தேசிய அவமானம். இந்த தேசத்தின் மீது தேச பாதுகாப்புன்னு பேசுறீங்களே, வேற என்ன நீங்க குரல் கொடுத்துட்டீங்க? நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, ஏன் தேர்தல் இல்லையா, தேர்தலிலே தங்களுடைய கோபத்தை காட்டிவிட முடியாதான்னு கடந்த முறை நான் பேச முடிக்கும் போது சொன்னீங்க. தேர்தலாக தேர்தலிலே எதுவெல்லாம் முன்வைக்கப்பட்டு ஒரு தேர்தல் நடக்க வேண்டுமோ அது மாதிரியான தேர்தல் களம் இன்றைக்கு இருக்கிறதா? அந்த மாதிரியான களம் இன்றைக்கு இல்லை. மதவாத அரசியலை மையப்படுத்தி வடமாநிலங்களை இளைஞர்களை மூளைச்சலவை செய்து வடமாநில இளைஞர்களை மதவாத சிந்தனை கொண்டு ஆட்சி அமைக்கக்கூடிய நம்பிக்கை இருப்பவர்கள், அயோத்திக்கு எல்லாரையும் ஓசியில் கூட்டு போற எனக்கு ஓட்டு போடுன்னு சொல்றவங்க, கர்நாடகாவில் அனுமான் ஜெயந்தி அனுமான் சொல்லி ஓட்டு கேட்டவங்க, இவங்களெல்லாம் நம்ம பார்த்தோம்ல. தேர்தல் என்பது எதை மையப்படுத்தி நடவடிக்கை நடக்க வேண்டுமோ அதை மையப்படுத்தி நடந்திருந்தால் அந்த தேர்தல் அமைப்பின் மீது எனக்கு நம்பிக்கை இருந்திருக்கும். இன்றைக்கு தன்னாட்சி பெற்ற அதிகார அமைப்புகளுடைய ஆட்டம் அதிகமாகி இருக்கிறது. எல்லாம் இன்னைக்கு நொறுங்கி போய் கிடக்குது இந்தியாவில். இதனுடைய கோபத்தின் வெளிப்பாடுதான் இன்றைக்கு இந்த பாராளுமன்றத்தில் ஏற்பட்டிருக்கிறது. தவறுதான், குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். மீண்டும் நான் இதை பதிவு செய்கிறேன். நிச்சயமாக இதில் இருக்கிற உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் முனையும் எந்த காரியத்தையும் எடுக்காது. வேற மாதிரியான திருப்பல்கள், வேற மாதிரியான நாளை விரிவா பேசிக்கலாம். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்வி களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.